எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். குட் மார்னிங் சார் என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் நேத்ரனை பார்த்ததும் டிஎஸ்பி விஜயகுமாரின் முகம் சுருங்கியது. அவர் டிஎஸ்பியாக இருந்த போதும் காக்கி யூனிஃபார்மில் யாரை பார்த்தாலும் அவருக்கு பிடிக்காது. வேலை நேரத்தில் வேலை, வீட்டிற்கு வந்துவிட்டால் குடும்பம் என்று மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அதனால்தான் தன் வீட்டிற்குள்ளும் சரி, வெளிக்காவலுக்கும் சரி, போலீஸ்காரர்களை வைத்துக் கொள்ளவில்லை அவர். அதற்கு பதிலாக தன் நண்பரிடம் சொல்லி நண்பரின் ஊரிலிருந்து பவுன்சர்ஸ்களை தனது பாதுகாப்புக்காக வைத்திருந்தார். டிஎஸ்பியை தெரிந்த யாரும், எந்த போலீஸ்காரும் அவரின் வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது நேத்ரன் ஏன் வந்தான் என்று டிஎஸ்பி மனதில் கேள்வி எழும்பினாலும், என்ன அவசர வேலையாக இருந்தாலும் போனில் சொல்லியிருக்கலாமே. இதற்குத்தானே தூங்கும் போது கூட தலைக்கு அருகிலேயே போனை வைத்து கொண்டிருக்கிறேன். போனில் சொல்ல முடியாத விஷயம் சார், அதனால தான் உங்களை பார்த்து சொல்ல நேர்ல வந்திருக்கேன். உங்கள் நண்பர் தொழிலதிபர் தணிகாசலம் இருக்கிறார் இல்லையா சார், அவரை கொலை செய்து இருக்கிறார்கள். என்ன, தணிகாசலத்தை கொலை செய்து விட்டார்களா? டிஎஸ்பி அதிர்ந்து நின்றார். ஆமாம் சார், கொலை செய்து இருக்கிறார்கள். கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஆட்கள் போய்விட்டார்களா? அதெல்லாம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்தது சார். எத்தனை வருட நண்பன், சின்ன வயதில் மேல் சட்டை மட்டும் போட்டுக்கொண்டு கீழே எதுவும் போடாமல் சுற்றி கொண்டிருந்த காலத்தில் ஏற்பட்ட நட்பு. இருவரும் ஒன்றாகவே பள்ளிக்கு போனார்கள். ஒரே பெண்ணையே கல்லூரி பருவத்தில் காதலித்தார்கள். பிறகு ஒருவருக்கொருவர் விட்டு தருகிறேன் என்று இருவருமே அப்பெண்ணை விட்டு பிரிந்தார்கள். பிறகு போலீஸாகும் கனவு இருந்தாலும் தணிகாச்சலம் அப்பாவின் வற்புறுத்தலால் அவரின் உரத்தொழிலை எடுத்து நடக்க ஆரம்பித்தார். அதில் வந்த லாபம் பார்த்து தன் மனதை தேற்றிக் கொண்டான். விஜயகுமாரோ போலீஸ் வேலையில் சேர்ந்து தனக்கும் தணிகாசலத்திற்கும் பிடிக்காதவர்களை அவர்கள் குற்றம் செய்திருந்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, பிடித்து ஜெயிலில் போட்டு நண்பருடனான நட்பை இறுக்கமாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நண்பரை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்றதும் அவருக்கு பதற்றத்தில் நிற்க கூட முடியவில்லை. அவர் அப்படியே உட்கார்ந்து விட்டார். இப்போது பாடி எங்கே இருக்கும்? ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிந்து போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பியாகிவிட்டது சார். ஏன் பாடி வீட்டில் இருக்கும்போதே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல? அதில் ஒரு சின்ன குழப்பம் சார். ஏஎஸ்பி கிட்ட கேட்டு அவர் இப்பதான் சார் பர்மிஷன் கொடுத்தாரு. சரி, ஸ்பாட்டுக்கு போகலாம், நான் இதோ வரேன் என்று யூனிஃபார்மோடு உள்ள போக முனைந்தார். ஏஎஸ்பி சார் உங்களை அன்யூனிஃபார்ம்ல ஸ்டேஷனுக்கு வர சொன்னார் சார். அன்யூனிஃபார்ம்லையா? ஓகே, அது ஏன் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு? அப்படியானால் குற்றவாளியை பிடிச்சாச்சா? ஆல்மோஸ்ட் பிடிச்சாச்சு சார். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க சார், உங்களுக்கே தெரியும். சரி என்று டிஎஸ்பி கிளம்பினார். ஸ்டேஷன்லேயே ஏஎஸ்பி இருந்தது விஜயகுமாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியானால் பிரச்சனை பெரிதாக இருக்க வேண்டும், இல்லை எனில் குற்றவாளி பெரிய இடமாக இருக்க வேண்டும். யாராக இருக்கும் அந்த கொலைக்காரன்? யோசனையோடு ஏஎஸ்பி முகத்தை பார்த்தார் விஜயகுமார். நீங்க வரமாட்டீங்க என்று நினைச்சேன் விஜயகுமார். உங்க மேல உங்களுக்கு இருக்கும் கான்ஃபிடென்ட் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே கான்ஃபிடென்ட் இல்லை என்றால் இத்தனை வருஷம் உங்களிடம் இருந்த கிரிமினல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சரியா யூஸ் செய்து இருந்தால் கூட இங்க வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்திருக்காது. சரி சொல்லுங்க விஜயகுமார், ஏன் உங்க ஃப்ரெண்ட் தணிகாசலத்தை கொலை செய்தீர்கள்? என்ன கொலையா? நான் செய்தேனா என்று அதிர்ந்து நின்றார் டிஎஸ்பி விஜயகுமார். என்ன சார் சொல்றீங்க? நான் கொலை செய்தனா? எதற்காக? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் டிஎஸ்பி சார். ஆனா ஒரு வழிப்பறி திருடனுக்கு இருக்கும் சாமர்த்தியம் கூட இல்லாமல் இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா கொலை செயலில் ஈடுபடுவீர்கள்? நீங்கள் இத்தனை வருடங்கள் கிரைம் டிபார்ட்மெண்ட் தான் வேலை செய்தீர்கள் என்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கிறது. நேத்ரன், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அவரிடம் காட்டுங்கள் என்றார். அதில் நள்ளிரவு 12 மணிக்கு விஜயகுமார் தெற்கு பக்கம் இருக்கும் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிப்பது தெரிந்தது. அவர் குதித்த அந்த மெல்லிய சத்தம் கேட்டு வந்த நாயின் உடலில் ஊசியில் இருந்த மருந்தை செலுத்துவது தெரிந்தது. பிறகு நாய் மயக்கமாய்விட எந்த ஒரு பதற்றமும் இன்றி வாசல் கதவுக்கு சென்று தன் கையில் இருந்த சாவியால் கதவை திறப்பதற்கு முன்பு கதவை நோக்கியிருந்த சிசிடிவி கேமராவை நோக்கி நக்கலாக சிரிப்பதும் தெரிந்தது. பின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் படபடவென்ற படிகளில் ஏறி முதல் மாடியில் இரண்டாவதாக இருந்த கதவை தட்டுவதும் கதவை திறந்த தணிகாசலத்தை ரூமுக்கு உள்ளே தள்ளி கொண்டு போவதும் தெரிந்தது. பிறகு துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து விஜயகுமார் எந்த ஒரு பதட்டமும் இன்றி வெளியேறுவதும் தெரிந்தது. இதெல்லாம் நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணிக்குள் முடிந்துவிட்டிருந்தது. இதை பார்த்து விஜயகுமாருக்கு வியர்த்து வழிந்தது. நான் இப்படி 11 மணிக்கு படுக்க போனேனே, ஒரு 10 நிமிடம் கழித்து தூங்கிவிட்டேனே, அதோடு இன்று காலையில் எப்போதும் போலதான் எழுந்தேன்.
அப்படி இருக்க நான் எப்படி தணிக்கா கலசத்தை கொண்டிருக்க முடியும்? சார், அது நான் இல்லை சார் என்றார் பரபரப்பான குரலில். அது நீங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு உங்கள் மாதிரியே இருக்கும் அண்ணன் தம்பி யாராவது இருக்கிறார்களா? இல்லை சார், அப்படியெல்லாம் யாரும் எனக்கு கிடையாது சார். அப்போ அந்த ஆல் மிஷன் இம்பாசிபிள் மாதிரி உங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கொண்டு கொலை செய்திருக்காரோ? அது எனக்கு தெரியல சார். நான் தணிக்கா கலசத்தை கொலை செய்யவில்லை சார். அவனை கொலை செய்ய எந்த காரணமும் இல்லை சார். என்னது? காரணம் இல்லையா விஜயகுமார்? உங்கள் மாப்பிள்ளையும் முறை பிசினஸ் தானே செய்கிறார். நீங்க உங்க செல்வாக்கை பயன்படுத்தி உங்க மாப்பிள்ளைக்கு தணிகாசலத்திடமிருந்து கஸ்டமர்களை உங்களிடம் வரும்படி இழுக்கவில்லையா? தணிகாசலிடமிருந்து அரசாங்க கான்ட்ராக்டை வாங்கி மருகனுக்கு வரும்படி செய்யவில்லையா? இதனால் அவர் உங்க மேல கோபமா இருந்தார் என்று வியாபார உலகில் பேசுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சார். என் மாப்பிள்ளை உரக்கம்பெனி ஆரம்பித்ததே தணிகாசலம் சொல்லிதான் சார். வரும் வருமானத்தில் வருமான வரிக்கு நிறைய கொடுக்க வேண்டி இருக்கு. அப்படி கொடுக்காமல் இருக்க என்கிட்ட இருக்கும் மெட்டீரியல் கொண்டு உன் மாப்பிள்ளை ஜெகதீஷை ஒரு உரக்கம்பெனி ஆரம்பிக்க சொல்லு. ஜெகதீஷ் கொடுக்கும் ஆஃபரில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று நான் கணக்கு காட்டுகிறேன். ஆஃபர் அதிகம் கொடுத்ததால் தனக்கு நஷ்டமாகிவிட்டது என்று ஜெகதீஷும் சொல்லட்டும். ஒரே கல்லில் 2 கம்பெனிலும் லாபம் பார்க்கலாம் என்று என் மாப்பிள்ளை கம்பெனி தொடங்க காரணமே தணிக்காதா சார். அப்படி இருக்க தொழிலில் போட்டி என்று நான் ஏன் அவனை கொல்லப் போகிறேன்? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா சார்? பெரிய இடத்தோட வீடுகளில் எப்போதும் சிசிடிவி கேமரா ஆன்லயே இருக்கும் என்பது திடீர் திருடனுக்கு கூட தெரியும். ஆனால் நான் சிசிடிவி கேமராவை பார்த்து சிரிக்கிறேன். என் இத்தனை வருட கிரிமினல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சார். ஃபர்ஸ்ட் இந்த கொலையில் மோட்டிவ் இல்லை. செகண்ட், இந்த கொலை வேண்டுமென்று என் மேல பழி போட செய்யப்பட்டது மாதிரி இருக்கு சார். நீங்க வேணும்னா அந்த ஃபேஸை நல்லா அனலைஸ் செய்து பாருங்க சார். சத்தியமா அது நான் இல்லை சார். அந்த டைம்ல நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார். என்ன நேத்ரன், விஜயகுமார் தூங்கிட்டு இருந்தாராமே? அப்போது அங்கே கைப்பற்றின அந்த துப்பாக்கியை காட்டுங்கள். துப்பாக்கியாம்? துப்பாக்கி தான் விஜயகுமார். எல்லாரும் கொலை செய்ய உபயோகப்படுத்தின கத்தி, துப்பாக்கி, சுத்தியலை கூட கிரைம் சீன்ல இருந்து மறைப்பாங்க. நீங்க அங்கேயே போட்டுட்டு போயிருக்கீங்க சார். டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யும் எந்த மடையனாவது இப்படி செய்வானா சார்? நீங்க மறுபடியும் சோதனை பண்ணி பாருங்க சார். அந்த துப்பாக்கியில் இருப்பது உங்க கைரேகைகள் தான் விஜயகுமார் என்றவர் திரும்பி நேத்ரனை பார்த்து, விஜயகுமார் வீட்டில் இருக்கும் சிசிடிவி கேமராவை சோதனை செய்ய அனுப்பிய சப் இன்ஸ்பெக்டர் வெங்கட் இன்னுமா வரவில்லை என்றார். நேத்ரன் போன் செய்து பார்த்துவிட்டு ஸ்டேஷன் பார்க்கிங் தான் இருக்கிறாராம் சார் என்றான். சில நிமிட காத்திருப்புக்கு பிறகு வந்த வெங்கட் விஜயகுமார் வீட்டிலிருந்து எடுத்து வந்திருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை கொடுத்தார். அதை பிளே செய்து பார்க்கும்போது விஜயகுமார் இரவு 11 மணிக்கு தன் வீட்டில் இருந்து பைக்கில் கிளம்பி போவது தெரிந்தது. எங்கு போனாலும் காரில், அதுவும் டிரைவர் இல்லாமல் செல்லாதனால் எப்படி தன் மருமகனின் கேடிஎம் பைக்கை ஓட்டிக்கொண்டு சென்றேன் என்று விஜயகுமாருக்கே வியப்பாக இருந்தது. சார், நான் பைக் ஓட்டி ரொம்ப நாள் ஆகிவிட்டது சார். எங்கு போவதாக இருந்தாலும் காரில் டிரைவர் இல்லாமல் போக மாட்டேன் சார் என்றார். கொலை செய்ய போகும்போது டிரைவர் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு செல்ல மாட்டார்கள் விஜயகுமார். என்னை நம்புங்க சார், இதில் ஏதோ சதி இருக்கு. அது நானே இல்லை சார் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே, சார், இவர் மனைவியிடம் விசாரித்தேன். இவர் வெளியே போவதற்கு முன் அவரை எழுப்பி சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார் சார். அவங்க இந்நேரத்துக்கு என்ன என்று கேட்டதற்கு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அரை மணி நேரத்தில் திரும்பி வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார் சார் என்றார். அப்படி எதுவும் அவளிடம் சொல்லிவிட்டு போகவில்லை சார். அவள் ஏன் இப்படி சொல்கிறாள் என்பது எனக்கே புரியவில்லை சார் என்றான் பரிதாபமாக விஜயகுமார். மிஸ்டர் விஜயகுமார், இன்னும் எத்தனை பொய்கள் தான் சொல்லிக்கொண்டே போவீங்க? பொய் இல்லை சார். கொலை செய்யப்பட்ட வீட்டில் இருக்கும் சிசிடிவி கேமரா, கொலை செய்யப்பட்ட வீட்டில் கிடைத்த உங்கள் துப்பாக்கி, அதில் உங்களின் கைரேகை என எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கிறது. டிஎஸ்பி சார், உங்களை கைது செய்வதை தவிர எங்களுக்கு எந்த வழியும் இல்லை விஜயகுமார் என்றார் ஏஎஸ்பி. பிறகு நேத்ரனிடம் டிஎஸ்பியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கிவிட்டு ஜட்ஜிடம் ஆஜர்படுத்தி அவரிடம் சைன் வாங்கிவிட்டு இவரை இன்றைக்கு புழல் ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க. இவர் வெளியில் இருந்தால் சாட்சிகளை கலைக்க நிறைய வாய்ப்புகள் இருப்பதால் இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று ஜட்ஜிடம் காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்புறம் கலெக்ட் செய்து இருக்கும் எவிடன்ஸ் எல்லாம் நேத்ரனிடம் ஹேண்ட் ஓவர் செஞ்சிடுங்க என்று வெங்கட்டிடம் சொன்னவர், நீங்க போகலாம் என்றார். அவர்கள் போனதும், என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ் பற்றி நேத்ரன் என்றார். எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருந்தாலும் ஒரே குழப்பமா இருக்குது சார். டிஎஸ்பி சார் ரொம்ப வருஷமா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அவர் தணிக்கா சலத்தை எந்த ஒரு தடையும் இல்லாமலே ஈஸியா கொண்டிருக்க முடியும். அப்படி செய்யாமல் இப்படி அவருக்கு எதிராக இவ்வளவு எவிடன்ஸையும் பக்காவா ரெடி செய்து வைத்து இருக்கிறார் என்றால் அவரோட ஒய்ஃப் ஸ்டேட்மெண்ட், அது உண்மைதான் சார். சி இஸ் பெர்ஃபெக்ட் இல்லம் ஹவுஸ் ஒய்ஃப், நோ இல்லீகல் அஃபேர் சார்.
சரி, என்ன நடந்திருக்கும் என்று இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆராயலாம் என்றார் ஏஎஸ்பி. ஆனாலும் உனக்கு கலெக்டர் என்கிற திமிரடி என்றான் நேசன் கோபமாக. திமிரெல்லாம் ஒன்றுமில்லை அத்தான். நீங்க சொன்ன அந்த உர கான்ட்ராக்டை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அவங்கள விட இந்த கம்பெனி ரொம்ப நல்லா செய்வாங்க. உரமும் தரமா இருக்கும். உரம் தரமா இருக்கும் என்று எதை வைத்து சொல்கிறாய்? நீ என்ன செடி நட்டு உரம் நட்டு பார்த்தாயா? இல்லை, விவசாயிகள் சொன்னதை கேட்டேன். விவசாயிகள் சொல்வதெல்லாம் கேட்கிறாய், ஆனால் நான் சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறாய். அப்போது உன்னை கட்டிக்கப் போகிற எனக்கு எந்த மதிப்பும் இல்லையா? அத்தான், உங்க மேல நான் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? இது என்னால் செய்ய முடியாது, அதனால தான் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறேன். அப்படியென்றால் என் வார்த்தைக்கு மதிப்பு கிடையாதா? நீங்க ஏன் வேலையிலையும் வாழ்க்கையிலும் ஒன்றாக பார்க்கிறீங்க அத்தான். நான் உங்க வேலையில் தலையிடுவது இல்லை. அது மாதிரி நீங்களும் என் வேலையில் தலையிடாதீர்கள். வாழ்க்கையில் நான் உங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பார்க்கத்தானே போறீங்க. அதுவும் இல்லாமல் எவனோ பணம் சம்பாதிக்க நாம் ஏன் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் அத்தான் என்று சிரித்தாள் கலெக்டர் காயத்ரி. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்த சப் கலெக்டர் நேசன், ஆனாலும் உனக்கு திமிரடி, சரியான திமிர் பிடித்தவடி நீ என்றாள். நான் திமிர் பிடித்தவள் எல்லாம் இல்லை, நேசனை பிடித்தவள் என்றாள் காயத்ரி. காயத்ரியும் நேசனும் கல்லூரி காலத்திலிருந்தே காதலர்கள். இருவரும் ஒன்றாகத்தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினார்கள். எக்ஸாம் எழுதிய 10 லட்சம் பேரில் காயத்ரி 20வது இடம் வந்தாள். நேசன் 100வது இடம் வந்தான். காயத்ரி நேர்முக தேர்வையும் நன்றாக செய்து நேரடி பிளேஸ்மெண்டில் வேலைக்கு அமர்ந்தாள். அவளது சம்பளம் 1 லட்சம். நேசன் சில பல அரசியல்வாதிகளின் சிபாரிசுகளின் உதவியால் பதவியில் அமர நேரிட்டது. சம்பளம் 60,000 தான். ஆணும் பெண்ணும் சமம் என்ற எந்த சித்தாந்த கொள்கையிலும் ஆர்வம் இல்லாதவன் அவன். அவனை ஆணுக்கு கீழேதான் பெண் என்று நினைக்க வைத்தது காயத்ரி அவனை விட அதிகமாக வாங்கிய சம்பளம். இருவரும் ஒன்றாகத்தானே படித்தோம். அவளை விட எனக்குத்தான் பிராக்டிஸ் அறிவு அதிகம் இருந்ததும் எக்ஸாமில் 100வது இடம். நேர்முக தேர்வுகளையும் சொதப்பல். பிளேஸ்மெண்ட்டுக்கு குடும்பிப்பிடி சண்டை. கடைசியில் இவளை விட சம்பளம் பாதிக்கு பாதி. சும்மாவே அவள் அழகி, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறவள். இப்போது என்னை விட சம்பளம் அதிகம். இப்படியே விட்டால் பிறகு என்னை மதிக்காமல் போய்விடுவாள் என்று எண்ணியவன் அவள் வேலை விஷயங்களில் கருத்து சொல்கிறேன் என்று ஆரம்பித்தான். எதுவாக இருந்தாலும் நான் சொல்வதை தான் கேட்டாக வேண்டும் என்றும் அடம்பிடித்தான். காயத்ரி அத்தான் என்று கூப்பிட காரணமும் அவன்தான். கல்லூரி காலத்தில் எல்லாம் நேஸ் என்று அவன் பெயரை சுருக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தான். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருந்த போதுதான் நேஸ் என்று பெயர் சொல்லி கூப்பிடாதே. நாளைக்கு நான் கலெக்டர் ஆன பிறகு அப்படி கூப்பிட்டால் மரியாதையாக இருக்காது. எனக்கு பழைய படயங்களில் கதாநாயகிகள் கூப்பிடும் அத்தான் என்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னை அத்தான் என்று கூப்பிடு என்றான். ஆரம்பித் அத்தான், அட்டை பொத்தான், தத்து பித்தான் என்று கேலியாக கூப்பிட்டு கொண்டிருந்த காயத்ரி அவனின் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது என்ற லெக்சரினால் சீரியஸாக அத்தான் என்று கூப்பிட ஆரம்பித்தாள். 2 குடும்பத்திற்கும் இவர்களின் காதலில் சம்மதம்தான் என்றாலும் நேசனின் கெடுபிடிகள் காயத்ரியை காதலில் நம்பிக்கையை இழக்க வைத்தன. நிறைய நேரங்களில் அவன் சொல்வதற்கெல்லாம் பணிந்து போனாலும் நிறைய நேரங்களில் அவனால் அப்படி போக முடியவில்லை. ஏன் பணிந்து போக வேண்டும் என்று அவளின் தன்மானம் அடம்பிடிக்க ஆரம்பித்தது. அம்மாவிடம் சொன்னதற்கு ஆண்கள் எல்லாம் அப்படித்தான். தன் மனைவி அறிவாளியாக இருக்க வேண்டும், ஆனால் தன்னை விட அறிவாளியாக இருந்து விடக்கூடாது. தன் மனைவி சம்பாதிக்க வேண்டும், ஆனால் தன்னை விட அதிகமாக சம்பாத்தி விடக்கூடாது. தன் மனைவியை எல்லோரும் புகழ வேண்டும், ஆனால் அது தான் புகழ்ச்சிக்கு மேல போகக்கூடாது என்று நினைப்பார்கள். இப்படிப்பட்டவர்களால் என்றுமே பெண்களை தங்களுக்கு சமமாக பார்க்க முடியாது. உனக்கு வேண்டுமென்றால் பிரச்சனையை நீயே வாங்கிக்கொள், அவனை திருமணம் செய்வதன் மூலம். பிரச்சனை வேண்டாம், சுதந்திரம் வேண்டும் என்றால் இவனை விட்டுவிடு. நாங்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் அவன் எப்படி இருப்பான் என்று எண்ணினாலும் உறுதியாக சொல்ல முடியாது. தமிழ் ஒரு சொல்வாடை உண்டு, தெரியாதா உனக்கு? தெரியாத பிசாசை விட தெரிந்து போய் நல்லது என்று. அப்புறம் உன் விருப்பம் என்றாள். ஏற்கனவே குழம்பி போய் குட்டையாக இருந்த காயத்ரியின் மனம் இதனால் மேலும் குழப்பமடைந்தது. இந்த சூழ்நிலைதான் அந்த உர கான்ட்ராக்ட் விஷயம் குட்டையில் கல் எறிந்தது போல் ஆனது. இவன் யார் என் வேலை விஷயத்தில் தலையிட? அவன் வேலை விஷயத்தில் தலையிட்டால் இவன் சும்மா இருப்பானா என்ற நியாயமான கோபம் காயத்ரி மனதில் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. காயத்ரி இதை சோதித்து பார்க்கும் வகையில் சில விஷயங்களை வேகமாக நடந்தேறின. ஒரு நில விஷயத்தில் காயத்ரி அவன் கருத்துக்கு எதிரான கருத்தை சொன்னாள். அவள் சொன்னதும் தான் தாமதம். நேசன் அவளை அடிக்காத குறையாக அவள் மீது எரிந்து விழுந்தான். 20வது ரேங்கில் வந்திருந்தால் இதெல்லாம் தெரிந்திருக்கும் என்று எந்த அவசியம் இல்லை. பெண்களுக்கு பொதுவாக பொலிட்டிக்ஸ் அறிவு இருக்காது, உனக்கு அது சுத்தமா இல்லை என்று சொன்னது காயத்ரிக்கு சுரீர் என்று இருந்தது.
அவ்வளவுதான். இனிமேல் இவனை காதலிப்பதில் எந்த சாதகமான விஷயமும் இல்லை என்றதும் அவள் பிரேக்கப் என்று சொன்னாள். நேசன் இதை எதிர்பார்க்கவில்லை. இதற்கு முன் அவன் எவ்வளவோ திட்டியிருக்கிறான். அப்போதெல்லாம் அத்தான் அத்தான் என்று சிரித்தபடியே சமாதானம் செய்ய முனைவாள். இன்று சாதாரணமாக திட்டியதற்கு பிரேக்கப் என்கிறாள். வேலை விஷயமா ஏதாவது நெருக்கடியில் இருந்திருப்பாள். இது தெரியாமல் நான் வேற அவளை டென்ஷன் ஆக்கிவிட்டேன். எப்படியும் ஒரு 2 நாளில் சமாதானம் அடைந்து விடுவாள் என்று நினைத்தான். 2 நாட்கள் கழித்து போன் செய்தால் போன் ரிங் போய்கொண்டே இருந்தது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தால் பிளாக் ஆகி இருந்தது. அப்படியானால் நம்பரையும் பிளாக் செய்து இருக்கிறாளா? சரி, வீட்டிற்கு சென்று பார்ப்போம் என்று வீட்டிற்கு போனான். அங்கு அவள் வேலைக்கு சென்று இருப்பதாக சொன்னார்கள். வேலையிடத்தில் அவள் வெளியே போயிருப்பதாக சொன்னார்கள். நேசன் பைத்தியம் பிடித்தது போல சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். போன இடத்தில் எல்லாம் காயத்ரியை போன் செய்ய சொல்லுங்கள், பேச வேண்டும் என்றான். அந்த நாளில் சுற்றி சுற்றி அதனால் களைத்து போய் வீடி வந்தவன் சாப்பாடு வேண்டாம் என்றான். ஏன் என்று கேட்டதற்கும் அவன் ஒன்றும் சொல்லவில்லை. சாப்பாடு பிடிக்கவில்லை என்பதோடு மட்டும் நிறுத்தி கொண்டான். கவலையோடு ரூமுக்கு சென்றவன் போனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்படியே தூங்கி போய் விட்டான். மறுநாள் காலையில் வழக்கத்திற்கு விரோதமாக தாமதமாக எழுந்தான். அவன் மனம் எதை செய்தாலும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. கண்கள் மட்டும் நொடிக்கொரு தரம் போனையே பார்த்து கொண்டிருந்தது. சார், உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் நேத்ரன் வந்திருக்கிறார் சார். வர சொல்லுங்க. வாங்க நேத்ரன், என்ன விஷயம்? என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு 3-3 நாளுக்கு அப்புறமா பொறுத்து கொள்ளுங்கள் என்று நேத்ரன். நான் ஒன்றும் நல்ல மூடில் இல்லை. என் மூடை சரி பண்ணிக்க எனக்கு டைம் எடுக்கும் என்னான். நிச்சயமாக உங்க மூட் சரியில்லாமல் இருக்கு என்று எனக்கு தெரியும் சார். மூட் சரியாக இருந்தால் நீங்க எப்பொழுதும் நியூஸ் பார்த்து இருப்பீர்களே. நியூஸ்ல என்ன? எந்த தலைவராது மறியல் செய்து அரெஸ்ட் ஆகிட்டாங்களாம். நேற்று வரைக்கும் நான் எந்த மறியலுக்கும் பர்மிஷன் தரலையே. இல்லைனா ஏதாவது பிளே ஓவர் இடிந்து விழுந்துடுச்சாம், இல்லைனா எந்த ஸ்கூல் பஸ்லயாவது இருந்து குழந்தை விழுந்துடுச்சாம், இல்ல ரோட்ல போனவர் மீது மாடு முட்டிடுச்சா? எதுவா இருந்தாலும் வேறு யாரையாவது பார்க்க சொல்லுங்க. ஐ எம் நாட் வெல். எனக்கு வேலையே போனா கூட பரவாயில்லை என்றான். நீங்க இவ்வளவு கெஸ் செய்ததற்கு பேசாம நியூஸ் பார்த்து விடலாம் என்று நேத்ரன் டிவியை ஆன் செய்தான். அதில் கலெக்டர் காயத்ரி கத்தியால் குத்தி கொலை என்று பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. காயத்ரி கொலையா என நேசன் அதிர்ந்தான். இது என்று வார்த்தை வராமல் திண்டாடினான். இது பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன் என்றான் நேத்ரன். விசாரணையா? என்னிடமா? என்ன விசாரணை? நான் காயத்ரியை பார்த்தேன் 4 நாட்கள் ஆகிறது. இது பற்றி பேச ஏஎஸ்பி இப்போது இங்கு வருகிறார் என்று சொல்லியிருக்கிறான் என்றார். என்னிடம் என்ன விசாரணை? நீங்க தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் குற்றவாளி தப்பித்து போயிடுவார். குற்றவாளியெல்லாம் தப்பிக்க மாட்டான் சார் என்று நேத்ரன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஏஎஸ்பி வந்துவிட்டார். காயத்ரி கொலை சம்பந்தமாக குற்றவாளியை தேடி போகாமல் என்னிடம் என்ன விசாரணை சார்? என்னை எப்போது வேண்டுமானாலும் விசாரித்துக் கொள்ளலாம். முதலில் கொலை செய்தவன் யார் என்று பாருங்கள். காயத்ரி வீட்டில் ஃப்ரண்ட் கேட்டில் சிசிடிவி கேமரா இருக்கும். அதை சோதனை செய்யுங்கள். அப்புறம் அவள் வீடு இருக்கும் தெருவில் 4வது வீட்டிலும் 7வது வீட்டிலும் சிசிடிவி கேமரா இருக்கும். அதையும் பாருங்கள் என்றான். பரவாயில்லையே சார், உங்களுக்கு சிசிடிவி கேமரா எங்கே எந்த இடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் தெரிந்திருக்கிறதே. இதெல்லாம் தெரிந்த பிறகும் ஏன் சார் காயத்ரி கொலை செய்தீர்கள் என்று ஏஎஸ்பி கேட்டார். காயத்ரி நான் கொலை செய்தானா? அதிர்ச்சியில் நேசன் மயங்கியே விழுந்து விட்டான். நேசனுக்கு மயக்கம் தெளிந்து எழுந்ததும் அவனால் தான் கேள்விக்கப்பட்ட செய்திகளில் இருந்து வெளியவே வர முடியாதபடி மனம் சிதைந்து போய் இருந்தது. சொல்லுங்க நேசன், ஏன் கலெக்டரை கொலை செய்தீர்கள்? நான் ஏன் என் காதலை கொலை செய்ய போகிறேன்? இந்த முறை அதிரும் வாய்ப்பு ஏஎஸ்பிக்கு கிடைத்தது. ஆனால் நேத்ரன் மட்டும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்ததை பார்த்ததும் இது ஒன்றும் ரகசியமில்லை, எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, எனக்கு தெரியவில்லை என்று அவர் நினைத்து கொண்டார். சரி நேசன், உங்க காதலியை ஏன் கொலை செய்தீர்கள்? நான் ஒன்றும் கொல்லவில்லை சார் என்றான் பரிதாபமாக. நானும் அவளும் பல வருடங்களா காதலித்து வந்தோம். விரைவில் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் கொலை செய்ய போகிறேன்? இது பழைய கதை நேசன் சார். புதிய கதை நான் சொல்லட்டுமா? உங்களின் பெண் அடிமைத்தனம் பிடிக்காமல் கலெக்டர் விடாமல் சண்டை போட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார் உங்களிடம். சமீப நாட்களில் நீங்கள் செய்யும் எதுவும் பிடிக்கவில்லை அவருக்கு. கல்யாணத்தை பற்றி யோசிக்க கூட போவதில்லை என்று அவங்க அம்மாவிடம் பேசியிருக்காங்க. கலெக்டர் அம்மாவும் இப்படிப்பட்டவங்களை திருமணம் செய்து கொண்டால் பின்னாடி பிரச்சனை தான் வரும் என்று அவரின் கருத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளார்கள். 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பயங்கரமான சண்டை. இதுக்கு முன்னாடி போட்ட சண்டை மாதிரி இல்லாம அவங்க உங்ககிட்ட எதுவும் பேசாம போயிட்டாங்க. அப்புறம் உங்களை எல்லா இடத்துலையும் பிளாக் செய்து இருக்காங்க. நீங்க அவங்க வீடு, ஆபீஸ், அவர்கள் வெளியே போன இடம் என்று ஒரு இடம் விடாமல் ஒரு போலீஸ்கார் மாதிரி போய் விசாரிச்சிருக்கீங்க. எங்கேயும் அவங்க உங்களை சந்திக்காததால அந்த கோபத்துல ரொம்ப மன உளைச்சல இருந்த நீங்க நேற்று நள்ளிரவில் கிளம்பி போய் அவங்கள கொலை செய்து விட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்க வந்து தூங்கிட்டீங்க. என்ன நேத்ரன், கதை மாதிரி சொல்றீங்க? கதை இல்ல சப் கலெக்டர் சார், நடந்ததை சொல்றேன்.
என் மேல் வீணா கொலைப்பழி சுமத்தினால் நான் சும்மா இருக்க மாட்டேன். மான நஷ்ட வழக்கு போடுவேன். தகுந்த ஆதாரம் இல்லாமல் உங்ககிட்ட பேச நான் என்ன இப்பதான் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருக்கிறேனா? நாங்க அந்த தெருவில் நீங்க சொன்ன 4, 7 நம்பர் வீடுகளில் சிசிடிவிகள் இருக்கும் என்று கண்டுபிடிக்க எங்களுக்கு 1/2 மணி நேரம் தேவைப்பட்டது. ஆனால் அதை கண்டுபிடித்ததும் கொலையாளி யார் என்று தெரிந்து கொள்ள 10 நிமிஷம் தான் ஆச்சு. கொலையாளி யார் என்று பார்க்க வருகிறீர்களா என்று தன் மொபைலை எடுத்து காட்டினான். அந்த வீடியோவில் நேசன் நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு 7ஆம் நம்பர் வீட்டு சிசிடிவி கேமராவை பார்த்து சிரிப்பதும், 12:07க்கு 4ஆம் நம்பர் வீட்டு சிசிடிவியை பார்த்து முறைப்பதும், 12:15க்கு காயத்ரியின் வீட்டுக்கு முன்பு இருப்பதும் மிக தெளிவாக இருந்தது. இது மட்டும் இல்லை நேசன் சார், நீங்க கதவை தட்டி வீட்டில் இருந்தவங்களை எழுப்பியிருக்கீங்க. அந்த நேரத்துல உங்கள பார்த்த அதிர்ச்சியில் இருந்த அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்டதற்கு, காயத்ரியிடம் தனிமையில் பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க. முதலில் பார்த்த அவர்களின் உங்களின் பிடிவாதத்தால் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். கலெக்டரிடம் தனியா பேச ரூமுக்கு சென்ற நீங்கள், தயாராக உங்க வீட்டில் இருந்து எடுத்துச் சென்ற கத்தியால் அவர்களை பலமுறை குத்தியிருக்கிறீர்கள். பிறகு குத்திய கத்தியை கூட அவரின் உடம்பிலிருந்து எடுக்காமல் அப்படியே ஓடி வந்து விட்டீர்கள். அதை அவரின் வீட்டார் கவனிக்கவில்லை. காயத்ரி அவர்களை கூப்பிடாததால் அவர்கள் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து தூங்க போய் இருக்கிறார்கள். காலையில் வழக்கமான நேரத்தில் கலெக்டர் எழுந்து கொள்ளாத போதும் அவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை. இரவு நெடுநேரம் கண் விழித்ததால் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்திருக்கிறார்கள். கலெக்டர் PA வந்து முக்கியமான மீட்டிங் இருக்கிறது என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் கலெக்டரை எழுப்ப ரூமுக்குள் சென்றிருக்கிறார்கள். அங்கு இரத்த வெள்ளத்தில் இறந்து போயிருந்த காயத்ரியை பார்த்து அதிர்ச்சியடைந்து அலறி இருக்கிறார்கள். பிறகு எங்களுக்கு ஃபோன் செய்தார்கள். நீங்கள் கடைசியாக அவரிடம் பேச சென்றது அவர்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டீர்கள் என்று அவர்கள் நம்பியதால் உங்கள் மீது அவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை. நீங்கள் வந்து போன பிறகு வேறு யாராவது வந்து கொலை செய்துவிட்டு போனால்தான் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். நாங்கள் சிசிடிவி கேமராவை சோதனை செய்து பார்த்த பிறகுதான் உங்களை தவிர வேறு யாரும் அங்கு வரவில்லை என்பது தெரிந்தது. பிறகு ஆதாருக்கு நீங்க கொடுத்த கைரேகையும் கத்தியில் இருந்த கைரேகையும் ஒப்பிட்டு பார்த்ததில் குற்றவாளி நீங்கதான் என்பது உறுதியானது. தகுந்த ஆதாரங்களுடன் தான் உங்களை விசாரணை செய்ய வந்திருக்கிறோம். இப்பொழுது சொல்லுங்கள், ஏன் கலெக்டர் கொன்னீங்க? சத்தியமா நான் எதுவும் செய்யவில்லை. ASP சார், நேற்றுக்கெல்லாம் பைத்தியக்காரன் மாதிரி சுட்டுட்டு களைத்து போய் வந்து அந்த களைப்பிலேயே தூங்கி போனதுதான் எனக்கு தெரியும். நான் எழுந்து உட்கார்ந்திருந்த போது நீங்க வந்தீங்க. எனக்கு அவ்வளவுதான் தெரியும் சார். நான் ஏன் என் காயத்ரி கொலை செய்ய போகிறேன் என்று அழுதான். அது எங்கள் விசாரணையில் தெரியும் என்ற நேத்ரன் போலீஸ் ஃபார்மாலிட்டி முடித்து நேசனை ஜெயிலுக்கு அனுப்பினான். வர சொல்லி இருந்தீங்க சார் என்று மரியாதையாக சொன்னான் நேத்ரன். ஆமா, உட்காரு. அந்த கேஸ் விஷயத்தில் எனக்கு டவுட்டா இருக்கு. எந்த கேஸ் விஷயத்தில் சார்? அதுதான் அந்த நேசன் கேஸ் விஷயம். அதில் தான் ஆதாரங்கள் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கே சார். அதுதான் என் சந்தேகம் நேத்ரன். நேசனுக்கு யார் வீட்டில் எங்கு சிசிடிவி கேமரா இருக்கும் என்று முன்பே தெரிந்திருக்கிறது. கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் முன்பே கத்தியை எடுத்து வருபவனுக்கு சிசிடிவி கேமராவிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றிருக்காதா? அட்லீஸ்ட் முகத்தை மறைக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டாமா? இப்படிதான் முகம் தெரிவது மாதிரி சிசிடிவி கேமரா முறைத்து பார்ப்பானா இல்ல சிரிப்பானா? கொலை செய்வதுதான் நோக்கம் என்றான போது ஏன் அவன் கதவை தட்டி எல்லாரையும் எழுப்பியிருக்கிறான்? அவர்கள் தூங்க போய் இருக்காவிட்டால் கொலை செய்துவிட்டு வெளியே வந்து அடுத்த நொடி அவன் அவர்களை மாட்டிக்கொண்டிருக்க மாட்டானா? இந்த விஷயத்தில் பைத்தியக்காரன் கூட தப்பித்து போக வேண்டும் என்றுதானே நினைப்பான். அவரோட மனநிலை அந்த அளவுக்கு மாறி இருக்கலாம் சார். வாழ விருப்பம் இல்லாமல் சாக நினைத்திருக்கலாமே சார். அவன் அப்படி நினைத்திருந்தால் காயத்ரியை கொன்றதுமே தானும் குத்தி கொண்டு செத்து போய் இருக்கணும். எனக்கு என்னமோ இது நேசனை மாட்டி வைக்கும் முயற்சியா யாரோ செய்யும் வேலை என்று தோன்றுகிறது. இல்ல சார், அவர் 11:30 மணி அளவில் கிளம்பி வெளியே போவதற்கான ஆதாரம் அவங்க வீட்டு சிசிடிவி கேமராவில் கிடைத்தது சார். எனக்கு என்னமோ ஆள் மாறாட்டமா இருக்குமோ என்று தோன்றுகிறது நேத்திரன். எனக்கு எல்லா ஆதாரமும் சரியா இருக்கும்போது நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்கன்னு தோணுது சார். இல்ல நேத்ரன், இதே மாதிரியான கொலைதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி DSP செய்து இருந்தார். உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் கூட நான் தூங்கிட்டேன் சார். நான் எழுந்த போது நீங்க இப்படி சொல்றீங்க. ஒரு போலீஸ்காரனா இருந்து கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இப்படியா ஈஸியா மாட்டிக்கொள்வது மாதிரி கொலை செய்வேன் என்று கேட்டார். ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த கேஸில் கூட சிசிடிவி ஆதாரம் ரொம்ப பெரிய ஆதாரமா இருந்துச்சு. அவரையும் யாரோ சிக்க வைக்க முயன்றிருக்கலாம் இல்லையா? அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் சார்? அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் நேத்ரன். இந்த 2 கேஸையும் ரீஇன்வெஸ்டிகேஷன் செய்யுங்க என்றார் ASP. எஸ் சார் என்று அவரிடம் சொன்னாலும் ஆதாரங்கள் கிடைக்காமல் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் நம் ஸ்டேஷன்ல எத்தனை கேஸ்கள் இருக்கு? எல்லா ஆதாரமும் தெளிவா இருக்கிற இந்த கேஸ் மீது அவருக்கு என்ன சந்தேகமோ என்று அவன் மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான். ஒரு கேஸை திரும்ப எடுக்கும்போது அதன் முக்கிய அம்சங்களை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயம். ஆதாரம் இல்லாத கேஸா இருந்தால் ஏதாவது புதிய ஆதாரம் இருக்கும் என்ற நம்பிக்கையாவது இருக்கும்.
ஆதாரம் இருக்கும் கேஸ் என்றால் வேறு என்ன ஆதாரத்தை தேடுவது என்ற ஆதங்கம்தான் இருக்கும் என்று நேத்ரன் ஆதங்கப்பட்டு கொண்டான். திரும்ப திரும்ப தணிக்கா சலத்தின் கேஸ் ஃபைலை படித்த போதும் விஜயகுமார் தான் கொலை செய்தவர் என்பது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. வேண்டுமென்றால் விஜயகுமார் மனைவிடம் திரும்பவும் விசாரிக்கலாம் என்று திரும்ப விஜயகுமார் வீட்டிற்கு போனான். விஜயகுமார் மனைவி கமலா அவனை வெறுப்போடு பார்த்தாள். அதுதான் எந்த தவறும் செய்யாத ஒருவரை அரெஸ்ட் செய்து அவர்தான் குற்றவாளி என்று தண்டனை வாங்கி கொடுத்தாகிவிட்டது அல்லவா? பின்னர் எதற்கு திரும்பவும் இங்கே வந்திருக்கீங்க என்று காட்டமாக கேட்டாள். உங்க கணவர் கொலை செய்திருக்க மாட்டார் என்று எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது மேடம். நீங்க சொல்லும் பதிலை வைத்துதான் அது நிச்சயமாகும். அமைதியாக உட்கார்ந்து ஆறாமற யோசித்து அன்றைக்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்க மேடம். உங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற நீங்க சொல்ல போகும் விஷயம் உதவியாக இருக்கும் என்று சொன்னான். இதை கேட்டும் அமைதியான கமலா அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தாள். அன்றைக்கு சார் எத்தனை மணிக்கு வந்தார் மேடம்? சரியா 10 மணிக்கு வந்தார். சாப்பிட்டு 10:30 மணிக்கெல்லாம் படுக்க போய் விட்டோம். அவருக்கு நைட் தூங்குவதற்கு முன்னெல்லாம் ஏரியாவிலும் என்னென்ன குற்ற செயல்கள் நடந்திருக்கு என்று பார்க்கும் வழக்கம். அன்னைக்கும் அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் தூங்கிட்டேன். ஒரு 11:30 மணி போல அவர் என்னை எழுப்பி நான் முக்கியமான விஷயமா வெளியே போறேன் என்று சொல்லிட்டு போனாரு. அப்போ அவர் யூனிஃபார்ம்ல இருந்தாரா மேடம்? இல்ல, அன்யூனிஃபார்ம். அப்போது அவர் கையில் துப்பாக்கி இருந்ததா? நான் கவனிக்கல, தூக்கத்துல இருந்தேன். அவர் சொன்ன போது தலையாட்டி கொண்டே தூங்கிட்டேன். காலையில் எப்போது அவரை திரும்ப பார்த்தீங்க? வழக்கமா நான் எழுந்து கொள்ளும் டைமில் தான் பார்த்தேன். அவர் தூங்கிட்டு இருந்தார். பிறகு நீங்க வந்தீங்க. என்றான் நேத்ரன். இது என்ன ஒரு க்ளூ இருக்கும்? ஒன்றுமே இல்லையே. வேண்டாத வேலையை நான் செய்து கொண்டிருப்பது என்று நினைத்தவனுக்கு ஏஎஸ்பி மீது கோபமாக வந்தது. அடுத்து அவன் விசாரிக்க வேண்டிய இடம் காயத்ரின் வீடு. அங்கும் அவன் ஏற்கனவே கேட்ட பதில்தான் கிடைத்தது. அங்கிருந்து அவன் போனது நேசன் வீடு. நேசனின் அம்மா அவன் குழப்பமாகவும் டென்ஷனாகவும் தெளிவில்லாத மனநிலையுடன் போனை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தான் என்றார். ஒருவன் போனை பார்த்து கொண்டிருப்பது என்ன பெரிய க்ளூ? நான் கூட தான் வேலை இல்லாமல் இருந்தா மணிக்கணக்கில் ரீல்ஸ் பார்க்குறேன் என்று யோசித்தவன், இந்த ஏஎஸ்பிக்கு வேறு வேலை இல்லை, வாழ்க்கையை வெறுத்து டிப்ரெஷனில் இருப்பவன் கொலை செய்துவிட்டு தப்பிக்க வேண்டும் என்றான் நினைப்பான். தானா மாட்டிக்கொண்டு மடிய வேண்டும் என்று தானே நினைப்பான் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். நேத்ரன் இதே யோசனையுடன் ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருந்த போது, சார் முருகன் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம் சார். இங்கு ஒரே கலவரமாக இருக்குது சார், நீங்கள் உடனே வாங்க சார் என்று ஒரு பெண் குரல் பதற்றத்தோடு சொல்லிவிட்டு போனை உடனே வைத்துவிட்டது. பேசியது யார்? அவளுக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? என்ன கலவரம் என்று ஏகப்பட்ட குழப்பங்களோட நேத்ரன் முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருந்தான். நேத்ரன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன போது அங்கு மருத்துவர், நர்ஸ், வார்டு பாய், நோயாளி உடன் வந்தவர், ஆயாமா என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். நேத்ரன் கொஞ்சம் கூர்ந்து கவனித்த போது டாக்டர் கோட் போட்ட நடுத்தர வயது ஆள் ஒருவர், அவரைப் போலவே டாக்டர் கோட் போட்டிருந்த இளைஞர் ஒருவரை துரைத்து கொண்டு ஓடுவது தெரிந்தது. அவர் கையில் வைத்திருந்த சர்ஜரிக்கல் கத்தியையும் அவன் கவனித்து விட்டான். இதற்கிடையே அந்த இளைஞர் தப்பிக்க நினைத்து அந்த லிப்டிற்குள் ஏறப்போக அவனை பின்தொடர்ந்து அந்த நடுத்தர வயது ஆளும் ஏறிவிட லிப்ட் மூடிக்கொள்ள லிப்டுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பதற்றத்துடன் எல்லோரும் லிப்ட் வர லிப்டை இயக்க எத்தனையோ கேஸ்களை பார்த்திருந்த நேத்ரனுக்கு த்ரில்லர் படம் பார்ப்பது போல பரபரப்பாக இருந்தது. லிப்ட் 4வது மாடியில் நின்றுவிட்டு கீழே இறங்க எல்லோரும் கீழே வந்த பிறகு லிப்டில் காண இருக்கும் காட்சிக்காக காத்து நின்றார்கள். நேத்ரன் மாடிக்கு செல்வதா இல்லை கீழே நின்று திறக்கும் லிப்டுக்குள் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதா என்று தெரியாமல் குழம்பியபடியே நின்று கொண்டிருந்தான். இதற்குள் கீழே வந்த லிப்ட் திறந்து கொள்ள அதில் அந்த இளைஞர் கழுத்து அறுபட்டு இரத்த வெள்ளத்தில் இடந்து கிடந்தார். உயிர் போய் விட்டிருந்தது. லிப்ட் முழுக்கவும் இரத்தத்தால் நிறைந்து புது இரத்தத்தின் வீச்சம் தூக்கி அடித்தது. எத்தனையோ கொலை தற்கொலையை பார்த்திருந்தாலும் சற்று முன்னர் உயிருடன் ஓடிக்கொண்டிருந்த ஒருவன் சில நொடிகளுக்குள்ளேயே உயிர் விழுந்து விட்டதே நேத்ரனை பலமாக தாக்கியது. அவன் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துவிட்டு லிப்ட் கடைசியாக நின்ற 4வது தளம் நோக்கி விரைந்தான். 4வது ஃப்ளோர் டாக்டர் நர்ஸ் தங்கும் விடுதி போலும் நிறைய ரூம்களில் பூட்டு தொங்கியது. நேத்ரன் பூட்டப்படாமல் திறந்திருந்த ரூம்களின் கதவுகளை ஓசப்படாமல் திறந்து உள்ளே யார் இருக்கிறார்களா என்று பார்க்க தொடங்கினான். டாக்டர் புஷ்பராஜ் என்ற பெயர் பலகை போட்டிருந்த ரூம் கதவு திறந்த போது அங்கு கோட் அணிந்து கொண்டிருந்த ஒரு நபர் தூங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. பாவம், நன்றாக அயர்ந்து தூங்குகிறார். இந்த ரூமுக்குள் யாரும் வந்திருக்க வாய்ப்பில்லை என்று நேத்ரன் திரும்ப நினைக்கும் போது தரையில் சொட்டியபடி சென்றிருந்த இரத்த சொட்டுகளை பார்த்து விட்டான். இரத்த சொட்டுகள்! அப்படியானால் அந்த ஆள் இங்குதான் எங்காவது ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். நேத்ரன் அடிமேல் அடி வைத்து அறை முழுவதும் சென்றான். பாத்ரூமை திறந்தும் பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. கபோர்டு திறந்து பார்த்தான். அங்கும் யாரும் இல்லை. அப்படியானால் பெட்டுக்கடியில் ஒளிந்திருக்கிறானோ என்று பார்க்க மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்து குனிந்து பெட்டுக்கடியில் பார்த்தான்.
அங்கும் யாரும் இல்லை. அப்போது எங்குதான் போனான் அந்த ஆள்? நிமிர்ந்தவன் அதிர்ந்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை கத்தியோடு அந்த இளைஞனை கொலை செய்ய வெறித்தனமாக துடைத்துக் கொண்டு ஓடி வந்த ஆசாமி கையில் சொட்டும் இரத்தத் துளிகளுடன் நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். இது என்ன அதிசயம்! அவ்வளவு வெறியுடன் ஒருவரை துரத்திக் கொண்டிருந்து விட்டு இப்போது எதுவும் நடக்காத மாதிரி இவரால் எப்படி தூங்க முடிகிறது? யார் இவர் என்று நேம் டேக்கில் பார்த்தான். பெயர் டாக்டர் புஷ்பராஜ். சீஃப் டாக்டர் என்று இருந்தது. ஒரு சீஃப் டாக்டரா இப்படி நடந்து கொண்டது என்று அவர் எதிரில் யோசித்தபடி நின்று கொண்டிருந்தவன் காதுகளில் போலீஸ் ஜீப்பின் சத்தம் கேட்க கான்ஸ்டபிளுக்கு போன் செய்து கை விலங்குகள் 4th ஃப்ளோரில் இருக்கும் புஷ்பராஜ் அறைக்கு கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு ஜாக்கிரதையாக ஜன்னல் கதவுகளை மூடியவனின் கண்களை டாக்டரின் தலைக்கருகில் இருந்த போன் ஈர்த்தது. அதை சர்வ ஜாக்கிரதையாக எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்ளவும் கான்ஸ்டபிள் இருவர்கள் கை விலங்கோடு ரூமுக்குள் வரவும் சரியாக இருந்தது. நேத்ரன் அவர்கள் இருவரையும் அங்கு காவலுக்கு வைத்துவிட்டு அவர் எழுந்தால் மட்டுமே அந்த கைவிலங்கை போட வேண்டும் என்று உத்தரவிட்டு கீழே போனான். கீழே அவன் போன போது ஃபாரன்சிக் ஆட்கள் வந்துவிட்டு இருந்தார்கள். அவர்கள் லிப்டுக்குள் இருந்த கைரேகைகள் எல்லாம் எடுத்து கொண்டிருந்தார்கள். இறந்தவர் உடலில் இருந்த பெயர் பலகையில் நிரஞ்சன் ஜூனியர் டாக்டர் என்று இருந்தது. அந்த ஜூனியர் டாக்டர் கழுத்தில் வெட்டிய கத்தி அப்படியே எடுக்கப்படாமலே இருந்தது. எல்லா ஃபார்மாலிட்டி முடிந்ததும் நிரஞ்சன் உடல் போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பிவிட்டு நேத்ரன் தன் விசாரணையை ஆரம்பித்தான். இங்கிருந்து எனக்கு போன் செய்து சொன்னவர் யார் என்று கேட்டான். அதற்கு யாரும் பதிலளிக்கவில்லை. இங்கு இவ்வளவு சீரியஸான விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது போலீஸுக்கு போன் செய்து சொல்ல வேண்டும் என்று உங்கள் யாருக்கும் தோன்றவில்லையா என்று கேட்டான். தோன்றியது சார், ஆனால் அப்போது இருந்த அதிர்ச்சியில் யாரும் அதை செய்யவில்லை. சரி, சீஃப் டாக்டருக்கும் ஜூனியர் டாக்டருக்கும் என்ன பிரச்சனை? அது சார் என்று எல்லோரும் மீண்டும் அமைதியானார். அது எங்களின் மேனேஜ்மெண்டிடம்தான் கேட்க வேண்டும் சார் என்றார்கள். மேனேஜ்மெண்டிடம் பிறகு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உங்களில் ஒருவர் சொல்லுங்கள். வார்டு பாய்களுக்கு எல்லா விவரங்களும் தெரியும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் பேசாத காசிப்பே இருக்காது என்றும் தெரியும். இப்போது நீங்களே சொல்லிவிட்டீர்கள் என்றால் விஷயம் இங்கே முடிந்தது. இல்லை என்றால் எல்லோரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் ரொம்ப முறையா கேட்க வேண்டி இருக்கும் என்றவன் வார்டன் பாய்ஸ் எல்லாம் வாங்க என்றான். அந்த ஹாஸ்பிட்டலில் மொத்தம் 4 வார்டு பாய்கள் இருந்தார்கள். ராஜா, குமார், குணா, சரவணன் என்பது அவர்களின் பெயர்கள். சீஃப் டாக்டருக்கும் ஜூனியர் டாக்டருக்கும் என்ன பிரச்சனை என்று திரும்பவும் கேட்டான். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தனிக்கா உரக்கம்பெனியில் இருந்து பூச்சி மருந்து வாங்கி செடிகளுக்கு உரம் அடித்த விவசாயி ஒருவர் அந்த உரம் பட்ட இடமெல்லாம் வெந்து கொப்பளமாக மாறுவதாக சொல்லி இங்கு வந்து அட்மிட் ஆனார். அவருடைய காயங்கள் நாளுக்கு நாள் அதிகமானதை தவிர குறையவில்லை. அந்த விவசாயிக்கு முதலில் ஜூனியர் டாக்டர் நிரஞ்சன் தான் சீஃப் டாக்டர் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்தார். ஆனால் அந்த காயங்கள் அதிகரிக்கவும் சீஃப் டாக்டரை நேரடியாக அந்த நோயாளியை பார்க்க ஆரம்பித்தார். அவர் என்னவெல்லாம் மருந்து கொடுத்த பிறகும் அந்த விவசாயி சரியாகாமலே செத்து போயிட்டாரு. அவர் செத்து போனதுக்கு ஜூனியர் டாக்டர் நிரஞ்சன தான் காரணம் என்று சீஃப் டாக்டர் சொன்னாரு. செத்துப்போன விவசாயி லட்சுமணன். அவங்க ஊர் விவசாயி சங்கத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம சங்க தலைவருக்கு மச்சான் என்பதால அந்த ஊர் விவசாயிகள் எல்லாம் டாக்டரிடம் அந்த உர கம்பெனியில் தயாரான உரத்தால் தான் பாதிப்பு வந்து இறந்து விட்டார் என்று சர்டிபிகேட் தர வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் சீஃப் டாக்டர் அப்படியெல்லாம் தர முடியாது. அது நார்மலான பாதிப்பு தான். நோய் எதிர்ப்பு சக்தி லக்ஷ்மணனுக்கு இல்லாதால் அவர் செத்துவிட்டார் என்று சர்டிபிகேட் தந்தார். ஆனால் ஜூனியர் டாக்டர் நிரஞ்சன் மறைமுகமா போய் அந்த உரத்தினால்தான் அவர் செத்தார் என்று ஆதாரங்களை திரட்டி அதை போராட்டக்காரர்களிடம் மறைமுகமாக கொடுத்து விட்டார். அதை வைத்துக்கொண்டு உரக்கம்பெனி மீது கேஸ் போட்டார்கள். ஆனால் உரக்கம்பெனி தனது பணப்பலத்தால் அந்த கேஸை ஒன்று இல்லாமல் செய்துவிட்டார்கள். சீஃப் டாக்டருக்கும் தான் சொன்னதை மீறே ஜூனியர் டாக்டர் செயல்பட்டதில் அப்போதிலிருந்தே ஒரு கோபம் அவர் மீது. அதன் பிறகு ஜூனியர் டாக்டர்களும் ஏதாவது சந்தேகம் மருந்து சச்சசன் என்று வந்தால் கூட நீதான் ரொம்ப அறிவாளியாச்சே, உனக்கே தான் எல்லாமே தெரியுமே, நீயே பார்த்துக்கொள் என்று நேரடியாகவே தவிர்க்க வெறுக்க ஆரம்பித்தார். 2 நாட்களுக்கு முன்பு ஜூனியர் டாக்டரின் ரெகுலர் பேஷண்ட் என்பதற்காகவே சீஃப் டாக்டர் ஒருவருக்கு மருத்துவம் பார்க்காமல் காலம் தாழ்த்த அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார். இது தெரிந்ததும் ஜூனியர் டாக்டர் எங்கள் எல்லாரையும் வைத்துக்கொண்டு பணத்தாசை பிடித்தவன், சைக்கோ, டாக்டரா இருக்கவே தகுதி இல்லாதவன் என்று தாறுமாறாக பேசிவிட்டார். சீஃப் டாக்டரும் சும்மா இல்லாமல் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உன்னை கழுத்தறுத்து கொன்று விடுவேன் என்று சொன்னார். இன்று அதை செய்து முடித்து விட்டார் என்று ஒரு கதை போல ரொம்ப கோர்வையாக சேர்த்து சொன்னான். இவர் சொன்னதில் எதெல்லாம் உண்மை இல்லை என்று நேத்தன் மற்றவர்களை பார்த்து கேட்டான். உரக்கம்பில் 2 பேருக்கு தகராறு வந்தது உண்மை சார். ஆனால் அந்த பேஷண்ட் சீஃப் டாக்டரால் இறக்கவில்லை சார். அது ஹார்ட் அட்டாக் தான் சார். சரி, காலையில் என்ன நடந்துச்சு?
அதுதான் சார் எங்களுக்கும் தெரியல. சீஃப் டாக்டர் நள்ளிரவில் ஒரு எமர்ஜென்சி கேஸ் முடித்துவிட்டு அதிகாலையில் தான் தூங்க போனாரு. ஜூனியர் டாக்டர் எப்போதும் போல தான் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கு வந்திருந்தாரு. ஜூனியர் டாக்டர் தன் பேஷண்ட்ஸை பார்த்து கொண்டிருக்கும் போது சீஃப் டாக்டர் திடீர்னு வந்தா. அவர் கையில் ஆல்ரெடி சர்ஜரி செய்வதற்கான உபயோகிக்கும் கத்தி இருந்தது. அதை காட்டி உன்னை கொஞ்சி விட்டு தான் மறிவேலை என்று காரணம் இல்லாமல் ஜூனியர் டாக்டரை துரத்த ஆரம்பித்தார். அதற்கு பின் நடந்ததுதான் உங்களுக்கே தெரியுமே சார். சீஃப் டாக்டருக்கு குடும்பம். சீஃப் டாக்டரோட ஒய்ஃப் எப்போதோ இறந்து போய்விட்டார்கள் சார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சார். அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சார் என்றார்கள் கோரஸாக. சீஃப் டாக்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா இந்த ஹாஸ்பிட்டலில்? எஸ் சார். டாக்டர் நவீன் சீஃப் டாக்டர் ஃப்ரெண்ட் தான் சார். இப்போது அவர் எங்கே இருக்காரு? நேற்றைக்கு அவருக்கு நைட் ஷிஃப்ட் தான் சார். அவர் வீட்டில் தான் அவர் இருப்பார் சார். சரி என்று அவன் இன்னும் சிலரை அழைத்து அவர்களிடம் கேள்விகளை கேட்டான். பிறகு ஜூனியர் டாக்டர் பற்றிய விசாரணையை தொடங்கினான். ஜூனியர் டாக்டருடைய அப்பாவும் அம்மாவும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் நிரஞ்சன் அவர்களுக்கு ஒரே மகன் என்பதும் அவன் தெரிந்து கொண்டான். அங்கிருந்து தகவல் ரெஜிஸ்டரில் நிரஞ்சனின் அட்ரஸை கலெக்ட் செய்து கொண்டு அவர்களுக்கு தகவல் தர சொன்னான். பிறகு 4th ஃப்ளோர் போனவன் இன்னும் நிம்மதியாக குருட்டேன் தூங்கிக் கொண்டிருந்த சீஃப் டாக்டரை பார்த்தான். அவர் எதிரில் 2 போலீஸ்காரர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் எழுந்திருக்கவில்லை சார் என்றார்கள் மெல்லிய குரலில். நேத்ரன் ஆழ்ந்து தூங்கும் சீஃப் டாக்டரை பார்த்து கொண்டிருந்தான். இவர் ஏன் இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறார் என்று நினைத்தவன் கான்ஸ்டபிளும் சொல்லி அவரை எழுப்ப சொன்னான். அவர்களும் அவரை கூப்பிட்டு பார்த்தார்கள், தட்டி பார்த்தார்கள், கத்தி பார்த்தார்கள். அவர் எழுந்து கொள்ளும் வழியே இல்லை. கான்ஸ்டபிள் ஒருவர் பிளாஸ்டிக் கப்பில் தண்ணீர் பிடித்து வந்து அவர் முகத்தில் அடித்தும் அவர் எழுந்து கொள்ளும் வழியே இல்லை. அப்படி என்ன ஒரு தூக்கம் என்று நேத்ரன் ஆச்சரியப்பட்டு போனான். ஒருவேளை கோமாவில் இருக்கிறாரோ? நேத்தன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்டில் பேசி அவரை சோதனை செய்ய டாக்டரை அனுப்புமாறு கேட்டான். அந்த நேரத்தில் சீஃப் டாக்டரின் ஃப்ரெண்ட் டாக்டர் நவீன் வந்துவிட அவரை சோதனை செய்ய கொண்டு சென்றார். அவர் சோதனை செய்து பார்த்துவிட்டு என்ன செய்தும் அவர் எழுப்ப முடியவில்லை. அவர் கோமாவில் இருக்கலாம் என்றார். சீஃப் டாக்டருக்கு கோமாவிலிருந்து மீண்டு வர சிகிச்சைகள் தொடங்கியது. கொலை குற்றவாளியான அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நேத்ரன் அவரை ஹாஸ்பிட்டலில் 2 கான்ஸ்டபிளின் காவலில் விட்டுவிட்டு ஸ்டேஷனுக்கு போனார். என்ன மாதிரியான நாள் என்று காலையிலிருந்து இரவு வரைக்கும் பரபரப்பு கொஞ்சம் கூட குறையவில்லை என்று நினைத்தவன் இனிமேல் எந்த விசாரணை இருந்தாலும் நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனையோட்டத்துடன் வீட்டிற்கு கிளம்ப தயாரானான். அப்போது எவிடன்ஸாக அவன் கலெக்ட் செய்து வைத்திருந்த டாக்டரின் போனிலிருந்து கால் வந்தது. அந்த காலின் ரிங்டோன் எங்கேயோ கேட்டிருப்பதாக நேத்ரனுக்கு தோன்றியது. ஆனாலும் அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த போனை எடுக்கவா அல்லது யார் என்று பார்க்கவும் மனம் சொல்லவில்லை. அவன் மனம் முழுவதும் ஏனோ சோர்வு ஆட்கொண்டது. அப்படியே வீட்டிற்கு சென்றவன் சாப்பிடக்கூட மனமில்லாமல் தூங்கி போய் விட்டான். காலையில் போன் அடிக்க அடிக்க எழ முடியாமல் படுத்து கிடந்தவன் நேரத்தை பார்த்தான். நேரம் மதியம் 1 மணியை காட்டியது. இது இரவு 1 மணியா இல்லை பகல் 1 மணியா என்று அவனுக்கு சந்தேகம் வந்து மீண்டும் பார்த்தான். பகல் 1 மணிதான். இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோம். போனை எடுத்து யார் யாரெல்லாம் தனக்கு கால் செய்திருக்கிறாள் என்று கால் ஹிஸ்டரியை பார்த்தான். ஏஎஸ்பியிடம் இருந்து 4 காலும், முருகன் ஹாஸ்பிட்டலிருந்து 2 காலும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலிருந்து 2 காலும், அன்னோன் நம்பர்லேருந்து 3 காலும் வந்திருந்தது. உடனே நேத்ரன் சுறுசுறுப்பாகி குளித்து கிளம்பி ஏஎஸ்பியை பார்க்க சென்றான். அவன் போன போது நேத்ரனுக்கு உடனடியாக பார்க்க அனுமதி கிடைக்கவில்லை. ஒரு அரை மணி நேரம் காத்திருந்த பிறகுதான் அவனுக்கு அனுமதி கிடைத்தது. சார், என்னை விட பிஸியா இருக்கீங்களா என்று ஏஎஸ்பி நடராஜன் கேட்டார். இல்லை சார், நேற்று நிறைய வேலை சார். அப்படி என்றால் நாங்களெல்லாம் வேலை எதுவும் இல்லாமல் இருக்கிறோமா? ஒரு மேல் அதிகாரி ஃபோன் செய்யும்போது உனக்கு இருக்கும் ஒரே ஆப்ஷன் ஃபோனை எடுத்து பேசுவதுதான். காலையில் மிஸ்டு கால் ஆக்குவது இல்லை. சாரி சார், என்னையும் அறியாமல் அசந்து தூங்கிவிட்டேன். இனிமேல் இந்த தவறு நடக்காம பார்த்து கொள்கிறேன் என்று மன்னிப்பு கேட்டான். விசாரிக்க சொன்னனே, என்ன விசாரித்தாய்? அந்த விசாரணையில் எந்த உபயோகமும் இல்லை சார். திரும்ப திரும்ப விசாரித்த போதும் அந்த ஆதாரங்கள் எல்லாம் உண்மை என்றுதான் வந்து நிற்கிறது என்றான் சோர்வுடன். அவன் பேசிய விதமும் அவன் முகமும் ஏஎஸ்பிக்கு வித்தியாசமாக தோன்றியிருக்க வேண்டும். உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா என்றார். நேத்ரன், நேற்றெல்லாம் நன்றாக இருந்தேன் சார். ஆனால் நேற்று இரவு ஒரு 7 மணிலிருந்து தான் ஒரே சோர்வாக இருக்கிறது சார் என்றான். நேற்று சரியாக சாப்பிட்டையா? நேற்று விசாரணை மும்முரத்தில் சாப்பிட மறந்து விட்டேன் சார். அதுதான் இப்படி இருக்கிறார். உடம்பு முக்கியம், மற்றதெல்லாம் உடம்பிற்கு பிறகுதான். சாப்பிட்டு விட்டு வேலையை பார் என்றார்.
சரிங்க சார் என்று அவரிடமிருந்து விடைபெற நினைத்தவனே, நேற்று அந்த டாக்டர் கொலை நடக்கும்போது நீ அங்குதான் இருந்தாயா என்று கேட்டார். நேத்ரன் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான். என்னால் நம்ப முடியவில்லை சார். அப்படி ஒரு கொலை செய்துவிட்டு ஒருவரால் குரட்டையுடன் படுத்து தூங்க முடியும் என்பதை. நான் அதை ரொம்ப நேரம் தூக்கம் என்றுதான் நினைத்திருந்தேன். அப்புறம் டாக்டர் தான் சொன்னார் அது கோமா என்று என்றான். அப்படியானால் அந்த டாக்டரை விசாரிக்க முடியாதா? அவர் கோமாவில் இருக்கிறார் சார். அதனால் முடியாது சார். நேத்ரன் இதில் ஒன்று கவனித்தாயா? இந்த கொலை எல்லாருக்கும் பார்க்க நடந்திருக்குது. கொலைக்கான ஆயுதத்தையும் எடுக்க அவர் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. ஆமாம் சார் என்றான் நேத்ரன் ஆர்வம் இல்லாமல். நீ அவங்க இருவருக்கும் என்ன பகை என்று விசாரி என்றார் ஏஎஸ்பி. எஸ் சார் என்றபடி கிளம்பிய நேத்ரன் நேராக போன இடம் முனீஸ்வரன் கோவில். என்னப்பா முனீஸ்வரன், எனக்கு என்ன ஆனது என்று புரியலையே. இவ்வளோ சோர்வாகவும் விரக்தியாகவும் நான் இருந்ததே இல்லையே. நான் உன்னை நம்பிதான் இருக்கிறேன். என் உடம்பிற்கும் எதுவும் வராமல் நீ தான் காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கை நிறைய விபூதி எடுத்து நெற்றி முழுவதும் பூசிக்கொண்டான். அந்த கோலத்துடனே சீஃப் டாக்டரை பார்க்க போனான். நேத்தன் ஹாஸ்பிட்டல் போன போது சீஃப் டாக்டரின் அட்டண்டராக ஒரு பெண் உட்கார்ந்திருந்தார். அவனை பார்த்ததும், இங்கு யாருக்கும் உங்க மந்திரமோ தந்திரமோ தேவையில்லை. குங்குமம் விபூதி எதுவும் எங்களுக்கு வேண்டாம். எனக்கு அதில் உள்ள நம்பிக்கை இல்லை என்று கூறினார். நேத்ரன் சிரித்து, நான் பூசாரி இல்லை, பூஜை செய்யவும் வரவில்லை என்றார். நான் நேத்ரன், இன்ஸ்பெக்டர். நீங்க யாரு என்று கேட்டான். அதற்கு நான் சீஃப் டாக்டரோட பெண் நிஷா என்று கூறினார். அப்பாவின் உடல்நிலை பற்றி யார் சொன்னது? அப்பாவின் ஃப்ரெண்ட் நவீன் தான் சொன்னாரு. அப்பா எப்படி கோபக்காரலாம்? அவர் கோபக்காரலாம் இல்லை சார். கோபக்காரர் எப்படி டாக்டரா இருக்க முடியும்? சில பேர் அப்படியும் இருப்பாங்க நிஷா. ப்ரொஃபஷனலா பொறுமையா இருப்பாங்க. மற்ற இடங்களில் பட்டாசு போல பட் பட்டென வெடிப்பார்கள். ஆனால் இவர் அப்படி இல்லை சார். இவர் ஏன் நிரஞ்சனை கொலை செய்தார் என்று உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நிஷா? இல்ல சார் என்றால் தயக்குத்தான். நிஷா, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிந்தால் என்னிடம் பயப்படாமல் சொல்லுங்க என்று நேத்ரன் திரும்பவும் கேட்டான். அப்படி எதுவும் இல்லை சார் என்றாள் அவள். நேத்ரன் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் அங்கிருந்து ஜிஹெச்சுக்கு சென்றான். ஜிஹெச்சில் அவன் நிரஞ்சனின் அப்பா அம்மாவை சந்தித்தான். இருவரும் உடைந்து போய் இருந்தார்கள். இப்படி ஆகும் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்று அழுதார்கள். ஒரே மகன், அவனுக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசையாக காத்திருந்த போது இப்படி ஆகிவிட்டது என்று அழுதார்கள். நிரஞ்சனுக்கு திருமணம் ஏற்பாடாகி இருந்ததா? இல்ல தம்பி, அவன் ஒரு பொண்ணை விரும்புவதாக சொன்னான். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அவள் வீட்டில் ஒப்புக்கொள்ளவில்லை என்றார். அவளை நான் ஊருக்கு அழைத்து வருகிறேன், அங்கேயே வைத்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்றான். நாங்கள் தான் அதெல்லாம் தவறு, நாங்கள் வந்து அவருடன் பேசி பார்க்கிறோம் என்று சொன்னோம். அவனும் சரி என்றான். இப்படி அல்பாயுஸ்ல போய்விடான் என்று நினைக்கவில்லையே என்று அழுதார்கள். நிரஞ்சன் லவ் செய்த பெண் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? யாரோ டாக்டரோட பெண், பேர் நிஷா என்று சொன்னான். ஆனால் அவள் முகத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்றார்கள். என்ன நிஷாவா? அப்படி என்றால் நிஷாவும் நிரஞ்சனும் காதலித்து பிடிக்காமல் சீஃப் டாக்டர் அவனை கொண்டிருக்கிறார். காலையில் கூட அந்த பெண் நிஷாவை பார்த்தேனே, கல்லு மாறி உட்கார்ந்திருந்தா. நிரஞ்சனை இவர் கொலை செய்ய எந்த காரணம் இருக்க முடியும் என்று கேட்டதற்கும் அமைதியா இருந்தாலே சரியான அழுத்தக்காரிதான் என்று நினைத்தவனாய் போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்டை வாங்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான். நேராக சீஃப் டாக்டர் அட்மிட் ஆகியிருந்த அறைக்கு போனவன், இந்த அம்மா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்று நிஷாவிடம் நீட்டினான். அவள் அதிர்ந்து போய், இதை ஏன் என்னிடம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டாள். நீதானே நிரஞ்சனுடைய காதலி, நிரஞ்சனுக்கு நெருக்கமான உறவு நீதானே, அதான் உன்னிடம் கொடுக்கிறேன் என்றான். நிஷா பயத்துடன் எழுந்து நின்றாள். காலையில கூட வந்து கேட்டேனே, அப்போது கூட ஒன்றும் சொல்லாமல் இருந்தாய். இதை என்னிடமிருந்து மறைத்துவிட முடியும் என்று நினைத்தாயா? ஒரு நாள் கூட ஆகவில்லை, எனக்கு தெரிந்து விட்டது. ஏன் இப்படி செய்தா என்றான் கோபத்துடன் நிஷாவை பார்த்து. உங்களிடம் மறைக்க வேண்டும் என்று எந்த நோக்கமும் எனக்கு இல்லை சார். ஆல்ரெடி நேசித்த ஒருவரை இழந்து விட்டேன், இன்னொருவரையும் இழக்க வேண்டாம் என்ற எண்ணத்தில். பொய் சொன்னாயாம்? உண்மையை சொல்லாமல் விட்டுவிட்டேன் சார். சரி, காலையில் சொல்லாமல் விட்ட உண்மை இப்போது சொல். நானும் நிரஞ்சனும் இந்த ஹாஸ்பிட்டல எதேச்சியா சந்தித்த நேர்ந்து காதலர்களானோம். அவர் நேர்மையும் சுறுசுறுப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அப்பாவிடம் சொன்னதுக்கு அவன் ரொம்ப நேர்மை, அது இது என்று பேசுவான். அவ்வளவு நேர்மையெல்லாம் இந்த ப்ரொஃபஷனலுக்கு ஒத்து வராது. பிற்காலத்தில் அது அவனுக்கே ஆபத்தாக முடியும். அவனோட நீ இருந்தால் உனக்கும் அதே நிலைதான் ஏற்படும். உன் பெயரும் கெட்டு போகும் என்று எங்கள் திருமணத்திற்கு மறுப்பு சொல்லிவிட்டார். அவர் மறுத்தாலும் பரவாயில்லை, என் வீட்டில் ஒப்புக்கொண்டார்கள். நான் உன் அப்பாவிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்வோம். பிறகு அவருக்கு தெரிந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நிரஞ்சன் சொன்னார் சார். நீங்கள் அவருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள இருப்பது உன் அப்பாவிற்கு தெரிந்து அதனால் அவர் அவனை கொன்றிருப்பாரோ? அப்பாவிற்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சார். இது எனக்கு, நிரஞ்சனின் பெற்றோருக்கும் நிரஞ்சனுக்கு மட்டும்தான் தெரியும் சார். நான் யாரிடமும் சொல்லவில்லை சார். நிரஞ்சனின் பெற்றோரும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை சார் என்றார்.
நேத்ரன் டாக்டர் நவீனை பார்த்து ஜீப் டாக்டர் எப்பொழுது கண் திறப்பார் என்று கேட்டான். இது தூக்கமில்லை நேத்ரன், அவர் உடனடியாக கண் திறப்பதற்கு கோமா என்றார் அவர். நீங்கள் தூக்கத்தை கோமா என்று சொல்கிறீர்கள் என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்றான் நேத்ரன். என் தொழிலை சந்தேகப்படுவது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்றார் கோபமாக நவீன். சீஃப் டாக்டரை காப்பாற்ற நீங்கள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிறீர்கள் என்று நான் சந்தேகப்படுகிறேன். இதையெல்லாம் கண்டுபிடிக்க எனக்கு ஒரு நாள் கூட ஆகாது. அப்படி நான் கண்டுபிடித்து விட்டால் அப்புறம் இருக்கிறது உங்களுக்கு என்றபடியே அங்கிருந்து ஸ்டேஷனுக்கு வந்தான். கேஸ் விஷயமா கலெக்ட் செய்திருந்த எவிடன்ஸை எல்லாம் எடுத்து டேபிள் மீது வைத்தான். அப்போது சீஃப் டாக்டருக்கு போன் வந்தது. அந்த ரிங்டோன், அதை எங்கேயோ கேட்டிருக்கிறோமே என்ற சிந்தனையுடன் தான் அவன் அந்த போனை தொட்டான். அந்த ரிங்டோன் நம்பரில் இருந்து வந்திருந்தது. எத்தனை முறை வந்திருக்கிறது என்று பார்த்தபோது நேற்று மதியம் சீஃப் டாக்டர் நிரஞ்சனை கொலை செய்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு தொடர்ச்சியாக 10 கால்கள் வந்திருந்தது. அதில் 2 கால்கள் டாக்டர் எடுத்திருக்கிறார், மற்றது எதையும் எடுக்கவில்லை. நேத்ரன் அந்த நம்பர்ஸ் பற்றிய தகவல்களை பெறுமாறு சொல்லிவிட்டு மீண்டும் எவிடன்ஸை பார்க்க உட்கார்ந்த போது மீண்டும் அந்த ரிங்டோன் அடித்தது. அந்த ரிங்டோன் கேட்டதும் நேத்ரன் ரொம்ப நர்வஸா உணர்ந்தான். அதே நேரத்தில் சொல்ல முடியாத சோர்வும் அவனுள் ஏற்பட்டது. நேற்றும் இப்படிதான் ஏற்பட்டது, இன்றும் இப்படிதான் ஏற்படுகிறது. இந்த ரிங்டோனில் என்னமோ இருக்கிறது. நேத்ரன் உடனடியாக அந்த போனை சைலண்டில் போட்டு விட்டான். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து அவனுக்கு அந்த ரிங்டோன் கேட்டது. அவனுக்கு ஆச்சரியமாக ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. உடனே அவன் தன் இயர்பட்ஸ் கொண்டு காதுகளை மூடிக்கொண்டு சீஃப் டாக்டரின் போனை எடுத்து பார்த்தான். போன் சைலண்ட் மோடில் தான் இருந்தது. ஆனால் அந்த ரிங்டோன் சத்தம் அவனை கேட்டுக்கொண்டே இருந்தது. அவன் உடனே அந்த போனை அங்கிருந்த லாக்கரில் எடுத்து வைத்துவிட்டு ஸ்டேஷனை விட்டு போனான். ஸ்டேஷனை விட்டு வந்திருந்தாலும் நேத்ரன் இனம் புரியாத ஒரு பயம் பிடித்து கொண்டது. தனக்கு என்ன நடக்கிறது என்று புரியாதவனாய் அவன் குழம்பினான். திடீரென அவனுக்கு டிஎஸ்பியின் மொபைல் போனை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவன் விஜயகுமாரின் வீட்டிற்கு போனான். அங்கு அவரின் மனைவி கமலாவிடம் டிஎஸ்பியின் போனை பார்க்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், அந்த போன் இதற்கு உனக்கு என்று கேட்டான். அந்த போனில் முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இருப்பதாக ஏஎஸ்பி நினைக்கிறார், அதனால் தான் போனை வாங்கி வரும்படி கூறினார் என்றான். கமலா கொஞ்சம் பஞ்சை எடுத்து தன் காதுகளை அடைத்து கொண்டாள். பிறகு கொஞ்சம் பஞ்சை எடுத்து நேத்ரனம் நீட்டி காதுக்குள் வைத்துக்கொள்ள சொன்னார். எதுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு, அந்த போன்லேருந்து ஒரு ரிங்டோன் வருது, அதை கேட்கும் போதே என் மனநிலை தவறி விடுவது மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறீர்கள்? ரிங்டோனா மனநிலை தவறுதா? ஆமாம் நேத்ரன், இத்தனைக்கும் அதை நான் சைலண்ட் மோட்ல போட்டு விட்டேன். ஆனாலும் அந்த ரிங்டோன் கேட்டுக்கொண்டிருப்பது போலவே இருக்கிறது. சொன்னால் நீ நம்ப மாட்டாய். அந்த ரிங்டோனை கேட்ட பிறகு உன்னை குத்திக்கொள்ள வேண்டும் என்று என் மனது திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்குது. ஏதோ சின்ன வயசுலேருந்து நான் செய்து வரும் யோகா தான் என் மனசை கட்டுப்படுத்த உதவுது. இவ்வளவு தொந்தரவுக்கு காரணமான போனை எங்காவது தூக்கி போட்டு விடலாம், இல்லை என்றால் உடைத்து போட்டு விடலாம் என்று தோன்றினாலும் அதை செய்ய மனம் மட்டும் ஏனோ வரமாட்டேன் என்கிறார். அதனால் அதை ரேம் பூசப்பட்ட இரும்பு பெட்டகத்தில் வைத்திருக்கிறேன். என்னது RMAM? ராம் என்பது ரேடானின் அலைகளையும் உறிஞ்சி அது மீண்டும் பிரதிபலிப்பை தடுக்க வல்லது. அதனால் ஆஃப் செய்யப்பட்ட போனில் வேறு எந்த கருவியும் இயக்கத்தை ஏற்படுத்துவதை தடுக்க முடியும். செல்போன் ஆஃப் செய்துபட்ட பின்னும் ரிங்டோன் கேட்கிறதா? ஆமாம் கேட்கிறது. இல்லாவிட்டாலும் எனக்கு மட்டும் கேட்பதாக பிரம்மையாவும் இருக்கலாம் என்று அவள் அந்த இரும்பு பெட்டியை திறந்து அதிலிருந்து விஜயகுமாரின் போனை எடுத்து கொடுத்தாள். போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவன் அதை ஆன் செய்ய முயன்ற போது கமலா அதனை தடுத்தாள். உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை, உன்னை கொலை செய்யும் எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த போனை நீ ஆன் செய்தால் அதையெல்லாம் நான் செய்து விடுவோனோ என்று எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த போனை எடுத்துக்கொண்டு உடனே போய்விடு. நீயும் இந்த போன்லேருந்து வரும் ரிங்டோனில் இருந்து ஜாக்கிரதையா இரு என்று சொன்னாள். நேத்ரன் அந்த போனுடன் ஸ்டேஷனுக்கு திரும்ப நினைத்தவன் நேசனோட போனை வாங்கி கொண்டு போகலாம் என்று நேசனுடைய வீட்டிற்கு போனான். நேசனுடைய அம்மாவோட போனை பற்றி கேட்டபொழுது, அதில் நீங்கள் வந்து அவனை அரெஸ்ட் செய்த போது இங்கு அவன் கைகளில் பார்த்தது, அதன் பிறகு அதை பார்க்கவில்லை என்றார். நாங்கள் எவிடன்ஸாக நேசன் போனை எடுத்து செல்லவில்லை, அது இங்குதான் எங்காவது இருக்கும், தேடி பாருங்கள் என்றான். வயதான காலத்தில் என்னை எங்கே தேடி பார்க்க சொல்கிறாய்? வேண்டுமென்றால் நீயே தேடிக்கொள் என்றாள் நேசனின் அம்மா. உடனே நேத்தன் ஸ்டேஷனுக்கு போன் செய்து 2 கான்ஸ்டபிள்களை நேசனின் வீட்டிற்கு வரச் சொன்னான். அவர்கள் இருவரும் ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்தார்கள். அவர்களிடம் நேசனின் போன் கிடைக்கவில்லை. நேத்ரன் ஏமாற்றத்துடன் ஸ்டேஷனுக்கு போனான். நேத்ரனுக்கு விஜயகுமாரின் போனை ஆன் செய்யாமல் அதிலிருந்து தகவல்களை எப்படி பெற முடியும் என்று தோன்றினாலும் போனை ஆன் செய்வதில் இருக்கும் பயத்தினால் அவன் அதை ஆன் செய்யாமலே யோசனையிலே அமர்ந்திருந்தான். தன் முதுகில் பட்டென்று அடி விழுந்ததுதான் திடுக்கிட்டு எழுந்தான். அடுத்தது ஏஎஸ்பி. என்ன எத்தனை முறை உன்னை கூப்பிடுறது? கொஞ்சம் கூட காது கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாயே. ஸ்டேஷன் பற்றி இருந்தால் கூட உனக்கு தகவல் சொல்ல முடியாது போலே என்றார். அது வந்து சார் என்று இழுத்தவன், நான் சொல்வதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் சார் என்ற பீடிகையுடன்
எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். அவன் சொன்னதை எல்லாம் கேட்ட ஏஎஸ்பி, சரி அந்த போனை ஆன் செய் என்றார். நேத்ரன் போன் ஆன் செய்த கொஞ்ச நேரத்திற்கு எல்லாம் அதில் ஒரு கால் வந்தது. அந்த ரிங்டோன் ஏற்கனவே சீஃப் டாக்டர் போனில் கேட்ட ரிங்டோன் தான். அதை கேட்டதும் நேத்ரன் முகம் மாறியது. ஏதோ கேட்கக்கூடாதை கேட்டது மாதிரி அவன் முகம் வெளியேறியது. அவன் சட்டென்று தன் காதுகள் இரண்டையும் கைகளால் பொத்தி கொண்டு உட்கார்ந்து விட்டான். ஏஎஸ்பிக்கும் அந்த ரிங்டோன் கேட்டபோது ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே நுழைந்தது போல இருந்தது. அவர் சட்டென்று அந்த போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு குழப்பத்துடன் நேத்ரனை பார்த்தார். பரிதாபமாக ஏஎஸ்பியை பார்த்த நேத்ரன், எனக்கு உங்களுக்கும் இப்போதே கொல்ல வேண்டும் போல் இருக்கிறது என்றவன் அடுத்த நொடி மிக தீவிரமானான். என்ன பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா நேத்ரன் என்று ஏஎஸ்பி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நேத்ரன் காவலுக்கு வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து அதிலிருந்த கத்தியால் ஏஎஸ்பியை குத்த முயன்றான். ஏஎஸ்பி முதலில் அதை விளையாட்டு என்றுதான் எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் தாவினார். நேத்ரன் முகம் பார்த்த பிறகு எவ்வளவு பெரிய சிக்கல் மாட்டிக்கொண்டிருக்கும் என்பது புரிந்தது அவருக்கு. கான்ஸ்டபிள் வந்து நேத்ரனை பிடி என்று அவர் கத்திய கத்தலில் ஓடி வந்த கான்ஸ்டபிள்கள் நேத்ரனை பிடிக்க முயன்றவர்கள் தாறுமாறான அவன் தாக்குதலில் தத்தளித்து போனார்கள். ஒரு வழியாக அவனை பிடித்து அவன் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி நேத்ரன் கைகளில் கட்டி போட்டார்கள். நேத்ரன் வெறி பிடித்த மனிதன் போல சீறிக்கொண்டிருந்தான். ஏஎஸ்பி நேத்ரனை பத்திரமாக பார்த்து கொள்ள செல்ஃபியையும் விட்டு சொல்லிவிட்டு அந்த 2 போனையும் எடுத்துக்கொண்டு தனக்கு தெரிந்த ஹிப்னாட்டிசம் டாக்டரை பார்க்க சென்றார். என்ன ஏஎஸ்பி சார், ரொம்ப நாளா உங்களை இந்த பக்கம் காணோம் என்று கேட்ட டாக்டர் வாசனிடம் வரவேண்டிய வேலை வரவில்லை என்றவன் அந்த 2 போனையும் அவரிடம் நீட்டி இதுவரை நடந்த விவரங்களை சொன்னார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த வாசன், நான் அந்த ரிங்டோன் கேட்க வேண்டும் என்றார். அப்படியானால் நான் வெளியே இருக்கிறேன், ஒரு முறைதான் கேட்க இருக்கிறீர்கள் என்றாலும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், அதை அடிக்கடி கேட்பது ஆபத்தில் கொண்டு போய் விடும் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். ஒரு 5 நிமிடம் கழித்து வெளியே வந்த வாசன், இது ஒரு உருவேற்றப்பட்ட ரிங்டோன் என்றார். அப்படியென்றால் எங்க ஃபீல்டில் மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் என்று 2 இருக்கிறது. மெஸ்மரிசம் என்பது ஒருவரை பார்வையாளில் வசியப்படுத்துவது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை ஒரு செயலை செய்ய வைக்க, செயலை செய்ய தூண்ட என் ஒரு பார்வையே போதும். ஆனால் இதை என்னால் தூரத்திலிருந்து உங்கள் பார்வையை சந்திக்காமல் செய்ய முடியாது. இது ஒரு மனோத்துவ முறையாகும். இதை வைத்து நோய்களை கூட குணப்படுத்த முடியும். இது ஒரு ஆழ்நிலை நம்பிக்கை. ஹிப்னாட்டிசம் என்பது ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு இசை, இவற்றின் மூலம் ஒருவரின் மனதை ஆட்கொண்டு அதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். பொதுவாக நமது மனம் 2 தளங்களில் இயங்குகிறது, வெளிமனம், உள்மனம் என்று. வெளிமனம் எப்பொழுதும் நடக்கும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பாகும். உள்மனம் நமக்கு நடந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை சேர்த்து வைத்திருக்கும். அந்த உள்மனதில் சேர்த்து வைத்திருக்கும் வெளிப்படுத்த முடியாத அச்சம், பயம், கோபம், வெறுப்பு இவற்றையெல்லாம் அவரின் ஒப்புதலோட நம்மால் சரி செய்ய முடியும். ஆனால் ஒருவரின் அனுமதி இல்லாமல் அவரை ஹிப்னாட்டிசம் செய்யும் முறை நம் நாட்டிலும் சரி, உலக நாடுகள் பலவற்றிலும் சரி இல்லை. அதிலும் இந்த ரிங்டோன் விஷயத்திற்கு வருவோம். இந்த ரிங்டோன் வெறுப்பை, பயத்தை, கோபத்தை ஒரே நேரத்தில் தூண்டுகிறது. முதல் முறையாக கேட்கும் போதே நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துகிறது என்றால் அதே ரிங்டோனை திரும்ப திரும்ப கேட்கும் போதும் அதன் வீரியம் அதிகமாக தான் இருக்கும். நான் கேட்ட வரைக்கும் ஒரு ரிங்டோனுக்கு இன்னொரு ரிங்டோனுக்கும் நூல் இழை வித்தியாசம் இருக்கிறது. ஒருவேளை அதுதான் என்ன செய்ய வேண்டும் என்ற தகவலை கடத்தியிருக்க வேண்டும். நீங்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் இந்த ரிங்டோன் அவர்களை ஒரு செயலை செய்ய வைக்கும் சங்கேத மொழி. ஆனால் இதில் இவரைத்தான் கொலை செய்ய வேண்டும் என்று எப்படி தூண்டுகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த ஆளை கொல்ல வேண்டும் என்று நேரடியாக பரிந்துரை அந்த ரிங்டோன்களில் இருந்திருக்காது வாசன். ஏனென்றால் இன்ஸ்பெக்டர் நேத்ரன் இந்த கேஸை பற்றிய விசாரணையில் இருந்தவர். கேஸ்க்காக அவர் இந்த ரிங்டோனை எத்தனை முறை கேட்டார் என்று தெரியவில்லை. காலை வரை கண்ட்ரோலாக தான் இருந்து வந்தார். என்னிடம் அந்த தகவல்களை சொல்லும்போது கூட நார்மலாக தான் சொன்னார். அதன் பிறகுதான் அவரின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு என்னை கொல்லப் போகிறேன் என்று தீவிரமானார். அவர் இப்போது எங்க ஸ்டேஷன்ல காவல் வைத்திருக்கிறேன். அவரை உங்களால் குணப்படுத்த முடியுமா வாசன்? அவர் மனம் அனுமதித்தால் குணப்படுத்த முடியும். நான் சரியாக வேண்டும் என்று எண்ணம் அவரின் உள் மனதில் நினைத்தால் என்னால் அவருக்கு உதவ முடியும் என்றார். பிறகு இருவரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்தார்கள். அங்கு நேத்ரன் இன்னும் ஆக்ரோஷமாகவே இருந்தான். ஏஎஸ்பியை பார்த்ததும் இன்னும் மும்முரமானான். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று கத்தினான். அவன் அந்த கைவிலங்குகளை எடுத்தெறியும் முயற்சியிலும் அவன் கைகளில் எல்லாம் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வாசன் அவன் எதிரில் ஒரு சேரில் அமர்ந்தவர் தன் ஹிப்னாட்டிசம் செய்யும் கருவியை எடுத்து அவனுக்கு முன்பாக காட்டி, நான் உன்னை சரிப்படுத்த வந்திருக்கிறேன். உன் மனம் ஒரு நிலையில் இருப்பதில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ நினைத்தால் இதிலிருந்து வெளியே வர முடியும் என்று திரும்ப திரும்ப அவனிடம் பேசி அவன் மனதை உள் திருப்பி அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த ஏஎஸ்பி கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை படிப்படியாக அளித்தார்.
நேத்தன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் வெறி உணர்வில் இருந்து சாதாரண நிலைக்கு வந்தான். ஏஎஸ்பி பார்த்து மரியாதையாக எழுந்து நிற்கவும் செய்தான். இவரின் கைவிலங்குகள் இங்கு அவிழ்க்க வேண்டாம். என் கிளினிக்கிற்கு கொண்டு போய் அங்கு அவிழ்த்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டரை இவரின் கைவிலங்கு காயங்களுக்கு மருந்து போட வரச் சொல்லுங்க என்றார். ஏஎஸ்பி டாக்டருக்கும் தகவல் சொல்லிவிட மூவரும் கிளம்பி வாசலின் கிளினிக்கிற்கு போனார்கள். அங்கு அவனை ஆழ்நிலை தூக்கத்திற்கு உட்படுத்திய வாசன், நேத்திரன் ஒரு 2 நாட்களுக்கு என் கவனிப்பில் இருக்கட்டும். முற்றிலும் குணமாகிவிட்டான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு நான் அனுப்பி வைக்கிறேன் என்றான். அந்த செல்போன்கள் என்றால் ஏஎஸ்பி. எங்கள் பாட்டான் பூட்டான் காலத்திலிருந்து தீய சக்திகள் அணுகாமல் எங்கள் முக்கியமான விஷயங்களை பாதுகாத்து வைக்க எந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் தூண்ட முடியாத பெட்டகம் ஒன்று எங்களிடம் இருக்கிறது. நான் இதை அதில் வைத்து விடுகிறேன் என்று ஏஎஸ்பி இருக்கும் போதே அந்த 2 செல்போன்களையும் அதில் வைத்து விட்டார். அப்புறம் வாசன், கோமாவில் இருக்கும் அந்த டாக்டர் விஷயம்? நேரம் ஆகிவிட்டது ஏஎஸ்பி சார். என்னோட ஆற்றலும் நேத்திரனை குணப்படுத்துவதும் போய்விட்டது. இதற்கு மேல் என் மனதை ஒருநிலைப்படுத்தி என்னால் இன்னொருவரை குணப்படுத்த முடியாது. டாக்டர் கோமாவில் தானே இருக்கிறார். அவரை தூண்டும் போன் நம்மிடம் தானே இருக்கிறது. அதனால் அவரால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. நீங்கள் போய் நிம்மதியாக ஓய்வெடுங்கள் என்றார். ஏஎஸ்பி அன்று வீட்டிற்கு செல்லாமல் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினார். அவருக்கு தன் மனம் எங்கே தன் கண்ட்ரோலில் இல்லாமல் தன் மனைவியை கொலை செய்து விடுவோமோ என்ற பயம் இருந்தது. அவருக்கு தூங்குவதற்கு பயமாகவும் இருந்தது. அவர் தனது போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அதை அந்த ரூமில் இருந்த கபோர்ட் ஒன்றில் பெட்ஷீட் சுற்றி வைத்து மூடி வைத்துவிட்டு வந்த பிறகு தனது காதுகளையும் பஞ்சை கொண்டு அடைத்து கைகளை கொண்டு மூடிக்கொண்டும் கொட்டு கொட்டு என்று முழித்து கொண்டிருந்தார். பிறகு அவரை அறியாமலே தூங்கிவிட்டார். காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு ஹோட்டலில் இருந்த பார்க்கில் ஒரு வாக் போகலாம் என்று போனால் அந்த காலை நேரத்தில் பலரும் அவரை குறுகுறுவென்று பார்ப்பது போல தோன்றியது. அப்படி பார்த்தவர்கள் ஒருவர் துணிந்து வந்து ஏஎஸ்பியிடம், நீங்கள் ஏஎஸ்பி நடராஜன் தானே என்று கேட்கவும் செய்தார். ஆமாம் என்று தலையாட்டியதும் அவர் ஆச்சரியமாக அவரை பார்த்து, நீங்க இங்கே ஜாலியா வாக்கிங் போய் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு காணவில்லை என்று நேற்று இரவிலிருந்து பிளாஷ் நியூஸ் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றனர். என்ன, என்னை காணவில்லையா? யார் அப்படி நியூஸ் சேனலுக்கு நியூஸ் கொடுத்தது? கோபமாக அவர் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்றார். ஏஎஸ்பி வீட்டிற்கு அருகே சென்றதும் அவர் வீட்டு வாசலில் ஏகப்பட்ட நியூஸ் சேனல் வண்டிகள், போலீஸ் தலைகள் தென்பட்டதில் அதிர்ச்சியானார். அவர் உள்ளே நுழைந்ததும் அனைவரின் முகத்தில் ஆச்சரியம். எஸ்பி வேகமாக வந்து, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். சோஃபாவில் அவர் மனைவி கீதா அழுது அழுது களைத்து போயிருந்தாள். எஸ்பியின் குரல் கேட்டதுதான் தாமதம். அவளும் ஓடி வந்து, எங்கே போயிருந்தீங்க என்று கேட்டுவிட்டு அழ ஆரம்பித்தாள். நான் எங்கே போனேன் என்பது இருக்கட்டும், இந்த கூட்டத்தை எல்லாம் யார் கூட்டியது என்றான் நடராஜன். அது வந்து, நேற்று நீங்கள் எப்போதும் வர நேரத்துக்கு வரவில்லை என்ற போது உங்களுக்கு போனுக்கு கால் செய்து பார்த்தேன். அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. சரி என்று உங்கள் ஸ்டேஷனுக்கு போன் செய்து பார்த்தேன். அவர்கள் நீங்கள் உங்களை கொலை செய்ய முயன்ற நேத்திரனோட எங்கேயோ போயிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். நேத்திரன் உங்களை கொலை செய்ய முயன்றான் எனும்போது அவனோட சென்ற நீங்கள் வீடு வந்தும் சேரவில்லை எனும்போது பயத்தில் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எஸ்பியிடம் சொன்னேன். அவதான் உங்களை தேடும் வேலையில் ஈடுபட்டார். நேத்திரனையும் அவனை பதிக்க வைத்திருந்த டாக்டரையும் கைது செய்தாகிவிட்டது. அவர்களிடம் எப்படி விசாரித்து பார்த்தோம், நீங்கள் எங்கே போனீர்கள் என்பது தெரியவில்லை. அதனாலதான் சேனலுக்கு உங்களை பற்றிய தகவலை கொடுத்தோம். நான் நைட்டெல்லாம் தூங்கவில்லை தெரியுமா என்றால் அப்பாவியாக. அடி பாவி, ஒரு நாள் வீட்டுக்கு வராதற்கு, ஒரு நாள் போன் எடுக்காதற்கு இவ்வளோ வேலையெல்லாம் செய்து பார்த்திருக்கிறாள் என்று ஏஎஸ்பி மனதிற்குள் திட்டிக்கொண்டு, இப்போது நேத்திரனும் டாக்டரும் எங்கே என்று கேட்டார். இங்கேதான், கிச்சன் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கும் ரூமில் இருக்கிறார்கள். நேத்திரனை எவ்வளோ எழுப்பியும் அவன் எழும்பவில்லை. அவன் கோமாவில் இருப்பதா டாக்டர் சொன்னார்கள் என்றார். இவ்வளவு நேரம் இவர்களை பேசிவிட்டு பொறுமையா பார்த்து கொண்டிருந்த எஸ்பி, இங்கே என்ன நடக்கிறது நடராஜன் என்று அதிகாரமாக கேட்டார். சொல்கிறேன் சார், முதலில் இவர்களை அனுப்பிவிட்டு வருவோம், வாருங்கள் என்றவர் வெளியே செய்தியாளர்களை சந்திக்க சென்றனர். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிவிட்டது. ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க சென்றிருந்தேன் என்று என் போன் வேற சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. இதனால் என் மனைவிக்கு தகவல் தெரிவிக்க முடியவில்லை. இது தெரியாமல் அவள் பதற்றத்தில் இதெல்லாம் செய்துவிட்டாள். வீணாக பரபரப்பாக்கியதற்கு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார். செய்தியாளர்கள் கேள்வி கேட்க வாயை திறக்கும் முன், இதற்கான பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்று சாயங்காலம் நடக்கும். அப்போது உங்களது சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். செய்தியாளர்கள் கலந்து சென்றார்கள். பிறகு உள்ளே வந்த நடராஜன் எஸ்பியிடம் நடந்த அனைத்தையும் சொன்னார். எஸ்பியால் இதை நம்பவே முடியவில்லை. இருவரும் நேத்ரன் இருக்கும் ரூமுக்கு சென்று அவனை பார்த்தார்கள். நேத்ரன் அப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருந்தான். வாசன் கவலையோடு நடராஜனிடம் வந்து, எங்கே போயிருந்தீங்க ஏஎஸ்பி சார் என்று கேட்டார். நடராஜன் தான் பயந்து கொண்டு வீட்டிற்கு செல்லாமல் போனதை மறைத்துவிட்டு, இந்த கேஸ் விஷயமா சிந்திக்க எனக்கு தனிமை தேவைப்படுது, அதுக்காக ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினேன் என்றார். நேத்ரன் நிலைமை எப்படி இருக்கிறது? அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். எழுப்பினாலும் எழுந்து கொள்ளவில்லை என்றான்.
அவனை இப்பொழுதே எழுப்ப வேண்டாம். நீங்கள் சாப்பிட்டு ரெடியாங்க. நாம சீஃப் டாக்டரை பார்த்துவிட்டு வந்து விடுவோம் என்றார். அவர்கள் சாப்பிட்டு விட்டு நேத்ரனுக்கு 2 கான்ஸ்டபிள்களை காவல் வைத்துவிட்டு சீஃப் டாக்டரை பார்க்க போனார்கள். சீஃப் டாக்டர் இன்னும் தூக்கத்தில் தான் இருந்தார். இவரை உங்களின் ஹிப்னாட்டிசத்தினால் எழுப்ப முடியுமா வாசன்? இவரை நான் கட்டுப்படுத்தி இருந்தால் என்னால் இவரை எழுப்ப முடியும். ஏஎஸ்பி சார், ஆனால் இவர் வேறு ஒருவரின் கட்டுப்பாட்டிற்குள் முற்றிலுமாக சென்றிருக்கிறார். இவரை வலுக்கட்டாயமாக எழுப்ப முயற்சி செய்தால் இவருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். உயிர் கூட போய்விடலாம். அதனால் நாம் அந்த முயற்சியை செய்யக்கூடாது. அப்படியென்றால் இவரை எழுப்பும் வழி ஃபோன் தான். இவரின் ஃபோனிலிருந்து வரும் ரிங்டோன் மட்டும்தான் இவரை எழுப்ப முடியும். ஆனால் அந்த ரிங்டோன் இவரை கொலை செய்யவும் வைக்குமே. அப்படி நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். சீஃப் டாக்டர் எழுந்ததும் நான் அவரை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருகிறேன். உங்களால் முடியுமா வாசல்? கண்டிப்பா என்னால் முடியும். ஏஎஸ்பி சார், அப்படியானால் அந்த போனை எடுத்து வர சொல்லட்டுமா? எல்லாம் தெரிந்த நீங்களே அந்த போனை அசால்ட்டை எடுத்து வர சொல்லட்டுமா என்று கேட்கிறீர்கள். அதை சர்வ ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். சீஃப் டாக்டர் ரூமுக்கு பக்கத்தில் அட்மிட் ஆக இருக்கும் எல்லோரையும் வேறு ரூமுக்கு மாற்றுங்கள். அது சிரமம் வாசன். வேண்டுமானால் சீஃப் டாக்டரை உங்களிடத்திற்கு மாற்றலாம். அங்குதான் யாரும் இல்லையே. அதுவும் சரிதான். அப்படியானால் டாக்டரை என்னிடத்திற்கு கொண்டு போகலாம் என்று அதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமானார்கள். வாசனை கிளினிக்கு கொண்டு போய் தேவையான உபகரணங்கள் அணிந்த பிறகு சீஃப் டாக்டரின் போனை ஆன் செய்தார்கள். அதிலிருந்து அந்த ரிங்டோன் வந்ததும் டாக்டரின் முகத்தில் மாறுதல் தெரிந்தது. அவர் திடுக்கிட்டபடியே எழுந்தார். அவர் எழுந்தவுடனே போனை சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. வாசன் தன் வேலையை ஆரம்பித்தார். அவர் உடனடியாக சீஃப் டாக்டரின் அனுமதி வாங்கி அவரின் ஆழ் மனதில் புதைந்திருந்த அந்த ரிங்டோன் கட்டளைகளை மறைக்கும்படி ஆணையிட்டார். அவரின் கேள்விகள் பதில்கள் மூலம் டாக்டரின் மனதை மாற்றி அதை அமைதியடை செய்து ஆழ்ந்த தூக்க செய்தார். பிறகு அந்த போனை எடுத்து பெட்டகத்திற்குள் வைத்து பூட்டினார். இந்த ரிங்டோனை யாரும் கேட்காமல் இருப்பது நலம் என்றார். அப்படி என்றால் அந்த ரிங்டோன் கால்களை யார் செய்வது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த காலை யார் செய்தது என்று கண்டுபிடிப்பதற்குள் அந்த ரிங்டோனால் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பரவி யார் யாரை கொலை செய்வார்கள் என்று தெரியாமல் எல்லோரும் யாரையாவது கொலை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த ரிங்டோன் வைரஸ் மாதிரி எல்லோரின் மனதில் இருக்கும் பயம், கோபம், வெறுப்பு. இதுதான் அதன் சோர்ஸ். இது இருந்தாலே அது வேகமாக பரவிடும். அப்படியானால் கொலை செய்ய தூண்டுபவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பது? எனக்கு தெரிந்த சோதனை முயற்சியாக தான் இவர்களை அவர்கள் செலக்ட் செய்து இருக்க வேண்டும். கொலை செய்தவர்களுக்கும் கொலையானவர்களுக்கும் பொதுவான விஷயம் என்று ஒன்று இருக்கும். அது என்ன என்று கண்டுபிடிங்கள். அது இல்லாமல் இந்த 6 பேருடைய நம்பர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரால் தான் இந்த வேலைகளை செய்திருக்க முடியும். அது யார் என்று தெரிந்துவிட்டால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது எளிது என்றார் வாசன். செய்வது ஹிப்னாட்டிசம். ஆனாலும் ஒரு போலீஸ்கார மூளை உங்களுடையது வாசன் என்று ஏஎஸ்பி வாசனை பாராட்டினார். பிறகு இந்த நேத்ரன், சீஃப் டாக்டர் இவர்கள் முழுமையாக குணமாகி வீட்டிற்கு அனுப்புவது ஏன் பொறுப்பு என்றார் வாசன். எஸ்பி கிளம்பி போய்விட ஏஎஸ்பி இந்த 6 பேருக்கும் என்ன லிங்க் என்று ஆராய ஆரம்பித்தார். கேஸ் ஃபைல்கள் எல்லாம் நேத்ரனிடம் இருக்க அவன் வந்த பிறகு இந்த கேஸில் ஈடுபட்டால்தான் தன்னால் அவர்களை கண்டுபிடிக்க முடியும் என்று அவருக்கு தோன்றியது. நேத்ரன் வருவதற்காக அவர் காத்திருக்க ஆரம்பித்தார். நாட்களுக்கு பிறகு வாசனின் முயற்சியால் நேத்ரன் குணமாகிவிட ஏஎஸ்பி அவனை அவன் வீட்டிலே சென்று சந்தித்தார். தன் உயிரை காப்பாற்றியதற்காக நேத்ரன் நன்றி சொன்னான். ஏஎஸ்பி கேஸ் ஃபைலை முழுவதுமாக படித்து முழுவதுமாக விசாரணை மேற்கொண்ட உனக்கு தான் தெரியும் இந்த 6 பேருக்கும் என்ன லிங்க் என்று சொன்னார். எனக்கு கொஞ்சம் டைம் வேண்டும் சார். என் மைண்டில் எங்கேயோ இதற்கான லிங்க் தெரிகிறது. ஆனால் அது என்ன என்றுதான் சரிவர தெரியவில்லை. ஒரு நாள் டைம் கொடுத்தீர்கள் என்றால் என்னால் சொல்லிவிட முடியும் என்றார். ஏஎஸ்பியும் சரி என்றார். நேத்ரன் என்ன லிங்க் என்று யோசித்தபடியே இருந்தான். விஜயகுமார், டிஎஸ்பி, நேசன் சப் கலெக்டர், சீஃப் டாக்டர் புஷ்பராஜ், ஜூனியர் டாக்டர் நிரஞ்சன், கலெக்டர் காயத்ரி, உர கம்பெனி முதலாளி தணிகாசலம், உரம் உர கான்ட்ராக்ட்ல தான் நேசனுக்கும் காயத்ரிக்கும் சண்டை வந்தது. உர பாதிப்பில் இருந்தவரை காப்பாற்ற போய் தான் புஷ்பராஜுக்கும் நிரஞ்சனுக்கும் சண்டை வந்தது. இந்த உர கம்பெனி தணிகாசலம் இறந்த பிறகு யாருக்கு ஆதாயமா இருக்கிறது? விஜயகுமாரின் மருமகன் ஜெகதீஷுக்கு. அப்படியானால் இந்த தொலைதூர கொலையில் அவனுக்கு இருக்கும் சம்பந்தம் என்ன? நேத்ரன் உடனடியாக இந்த தகவலை ஏஎஸ்பிக்கு சொல்லிவிட்டு ஜெகதீஷை கண்காணிக்கும் பணியை தான் செய்ய போவதாக கூறினான். ஏஎஸ்பி அதற்கு மறுப்பு தெரிவித்து ஜெகதீஷை கண்காணிக்க தான் ஆட்களை அனுப்புவதாக நீ ரெஸ்ட் எடுத்துக்கொள் என்றும் சொன்னார். சரி என்று சொன்ன நேத்ரனால் அப்படி ரெஸ்ட் எடுக்க முடியவில்லை. அவன் ஏஎஸ்பிக்கு தெரியாமலேயே ஜெகதீஷை கண்காணிக்க முடிவு செய்து அதற்கான மாறுவிடம் அணிந்து தன்னை தயார்படுத்தி கொண்டான். ஒரு வாரம் ஜெகதீஷை கண்காணித்ததில் அவன் வீடு, ஆபீஸ், ஸ்கூல், கோல்ஃப் மைதானம், பார் என்று ரெகுலராக செல்வது தெரிந்தது. அங்கு எல்லாம் அவன் யாரையும் சந்திக்கவில்லை. ஒரு கட்டத்தில் நேத்ரனுக்கே போர் அடிக்க ஆரம்பித்து விட்டது.
தன் யூகங்கள் எல்லாம் தவறோ என்று சந்தேகப்பட்ட அன்றுதான் நேத்ரன் உண்மையை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெகதீசனை கடத்தி வாசனின் இடத்திற்கு கொண்டு போனான். அங்கு அவனை விசாரிக்க தொடங்கினான். எடுத்தவுடன், சொல்லுங்க ஜெகதீஷ், இந்த கொலைகளை எல்லாம் ஏன் செய்தீர்கள்? எந்த கொலையும் நான் செய்யவில்லை. அப்படியே செய்திருந்தால் அதற்கான ஆதாரங்களை காட்டுங்கள் என்று தீர்க்கமாக பேசினான். ஆதாரம் வேண்டுமா என்று கேட்ட நேத்ரன் வாசனிடம், இவன் ஆதாரம் கேட்கிறான். இவனிடமிருந்து ஆதாரங்களை நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும் என்றான். முயற்சி செய்கிறேன் என்று வாசன் சொன்னார். இவன் ஹிப்னாட்டிஸ்டிற்கு ஒத்துழைப்பு தந்தால் மட்டும்தான் என்னால் தகவலை திரட்ட முடியும் என்றார் அவர். எல்லாம் அவன் தருவான். ரிங்டோன் அனுப்பி ஆட்களை கொல்ல முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனுக்கு நோக்கு வர்மத்தில் ஒருவரின் மனதை கட்டுப்படுத்த முடியும் என்பதும் தெரியும் என்று சொன்னான். வாசனுக்கு முதலில் ஒத்துழைப்பு தராமல் முரண்டு பிடித்த ஜெகதீசன் அவர் நோக்கு வர்மத்தை பயன்படுத்துவதாக கூறியதும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தர ஆரம்பித்தார். உங்களுக்கு இந்த ரிங்டோன் டிவைஸ் எங்கு கிடைத்தது? இது யார் கண்டுபிடிப்பும்? எங்களிடம் முரல் வாங்கி அதனால் கை கால்கள் கொப்பளம் வந்து பாதித்தவர்களை பார்க்க நான் முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். பிரச்சனை பெரியதா இருந்தால் நேரடியாக சீஃப் டாக்டர் புஷ்பராஜிடம் போவேன். நிரஞ்சன் ஜூனியர் டாக்டர் என்பதால் பெரும்பாலான நேரங்களில் அவன் கூடவே இருப்பான். அப்படி பார்த்து அறிமுகம் புன்னகை செய்த பிறகு ஹாய் ஹலோ என்று ஆரம்பித்தது. இயல்பாக பேச தொடங்கியதும் நிரஞ்சன் ஹிப்டோசனத்தினால் ஒருவன் ஆழ்மனதிற்குள் சென்று அவரின் நோய்களை குணப்படுத்த முடியும் என்றான். உதாரணத்திற்கு, இப்போது உர பாதிப்பால் கொப்புளங்கள் வந்தவரின் மனதிற்குள் போய் உரத்தினால் இந்த பாதிப்பு வரவில்லை, இது சாதாரணமான தண்ணீரால் வரப்படும் ஒருவித நோய் என்று பதிய வைத்துவிட்டால் அவர்களுக்கு உரங்கினால் ஏற்படும் பாதிப்பு குறைந்து தண்ணீரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மட்டும்தான் இருக்கும். இதனால் உர கம்பெனிக்கு எதிராக போடப்படும் விவசாயிகள் குறைவார்கள் என்று சொன்னான். ஏன் நீங்க இதை சோதனை செய்யவில்லை என்று கேட்டதற்கு, இதற்கான டிவைஸ் செயல்திறன் இன்னும் முழுமை பெறவில்லை. அப்படியே முழுமை பெற்றாலும் அதற்கான அப்ரூவல் பெற வேண்டும். மனிதர்களுக்கு பாதிப்பில்லை என்று நிரூபிக்க விலங்குகள் மீது அதை டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும். பிறகு மனிதர்கள் மீது சோதனை நடத்த வேண்டும். அது மிகப்பெரிய ப்ராசஸ். அப்படியே அது சக்சஸ் ஆனாலும் நார்மல் மருத்துவர்கள் அவர்களின் சிகிச்சை கிளினிக்களுக்கு பாதிப்பு வந்துவிடும் என்பதால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீங்களே கொஞ்சம் இமேஜின் செய்து பாருங்க. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்து நடத்துகிறீர்கள் என்றால் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு மருந்தும் அதற்கான கருவிகளும் வைத்திருப்பீர்கள். இவற்றிற்கு எல்லாம் கோடிக்கணக்கான செலவு செய்து இருப்பீர்கள். ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருப்பீர்கள். இந்த நிலையில் என்னுடைய டிவைஸை உபயோகித்தால் உங்களால் அதிகம் சம்பாதிக்க முடியாது. டிவைஸ் காஸ்ட் கொஞ்சம் என்றாலும் நோயாளிகளின் நோய் முற்றிலும் குணமாகி விடுவதால் அவர்களால் அடிக்கடி உங்களின் கிளினிக்கு வருவது குறைந்துவிடும். நோயாளிகளின் நோய் தான் மருத்துவமனைகளின் மூலம்தானே. அது இல்லை என்றால் எதற்காக கோடிக்கணக்கில் காசை கொட்டி படிக்க வேண்டும்? அதனால் என் டிவைஸ் மருத்துவத்துறையில் ஏற்றுக்கொள்ளப்படுவது சிரமம் என்றான். நான் தான் நீ முதலில் டிவைஸை நான் உனக்கு மார்க்கெட்டிங் செய்கிறேன் என்றேன். அதெல்லாம் டிவைஸ் முடிந்துதான் இருக்கிறது என்றான். அவனிடமிருந்து அந்த டிவைஸை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்ட நான் அதை யாரிடம் அப்ளை செய்து பார்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போதான் என் மாமனார், இப்போதெல்லாம் நடந்ததால் மூட்டு வலிக்குது, கொலைக்காரனை துரத்தி கொண்டு ஓட முடியல போல இருக்கிறது என்று என்னிடம் கேஷுவலா சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். உடனே எனக்கு நாம் ஏன் இந்த டிவைஸை இவரிடம் டெஸ்ட் செய்து பார்க்கக்கூடாது என்று தோன்றியது. ஒரு நாள் அவருக்கே தெரியாமல் அவன் போனை எடுத்து அடிப்படை அளவீடுகளை விட குறைவான மைக்ரோ சைஸில் இருந்த அந்த டிவைஸை அதில் பொருத்திவிட்டேன். அந்த டிவைஸ் போனை ஒருவர் கையில் வைத்திருக்கும் போதெல்லாம் அவரின் மன உணர்வுகளை மெல்லிய தளத்தில் தூண்டிக்கொண்டே இருக்கும். நான் குறிப்பிட்ட இடைவெளியில் அல்லது தொடர்ச்சியாகவோ கால் செய்து என் ரிங்டோனை கேட்க வைக்கும் போது அவரது மனவெளிச்சி உச்சம் பெறும். அச்சூழலில் அவரின் மனம் எடுக்கும் எந்த தீர்மானமும் மிக உறுதியாக இருக்கும். நான் அவரின் மூட்டு வலியை தீர்க்கத்தான் அந்த டிவைஸை உபயோகித்தேன். ஆனால் அந்த டிவைஸ் அதற்கு தீர்வாகாமல் அவரின் ஆழ்மன உணர்வுகளை கோப உணர்வுகளை ஒன்றாக்கி ஏதோ ஒரு புள்ளியில் தணிக்காசலத்தை கொலை செய்ய வேண்டும் என்று வெறியாகி இருக்கிறது. இது முதலில் எனக்கு புரியவில்லை. பிறகு இது புரிந்து கொண்ட நான் இதை ஏன் என் எதிரிகளுக்கு அளிக்க பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்தேன். சோதனை முயற்சியாக தான் திரும்ப திரும்ப அவருக்கு கால் செய்து அந்த ரிங்டோனை கேட்க வைத்தேன். சில நேரங்களில் கால் செய்து நீங்க என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளைகளையும் சொல்வேன். உர கம்பெனியில் சைலண்ட் பார்ட்னராக இருந்து அடிக்கடி எங்கள் உரத்தை பற்றி விவசாயிகளுக்கு தகவலை வேண்டுமென்று கசிய வைத்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த தணிக்காசலத்தை டார்கெட் செய்தேன். அவரை கொல்ல வேண்டும் என்றும் ஆனால் அதை மறைமுகமாக செய்யக்கூடாது என்றும் திரும்ப திரும்ப என் மாமனாரின் மனதிற்கு சொல்லி வந்தேன். முதல் முரண்டு பிடித்து கொண்டிருந்த மாமனாரின் மனம் பிறகு ஒத்துழைக்க ஆரம்பித்தது. அன்று அவசர காலுக்காக தலை அருகேயே போனை வைத்துக்கொண்டு அவர் தூங்கிவிட இதை தொடர்ந்து கொண்ட நான் அந்த ரிங் டோனை திரும்ப திரும்ப ஒலிக்க செய்து அவரை ஹிப்னாட்டிசம் வசியப்படுத்தினேன். நான் சொன்னதை தான் அவர் கேட்டார்.
தணிக்கா சலத்தை என் மாமனார் கொலை செய்வதால் ஏற்படும் மொத்த பழியும் பாதிப்பும் ஆதாரமும் அவருக்கு மட்டுமே எதிராக இருக்கும்படி பார்த்து கொண்டேன். கொலை செய்து வீட்டிற்கு வந்து தூங்கியதும் அவரை என் ஹிப்னாட்டிசம் கட்டில் இருந்து விடுவித்து விட்டேன். அதனால் என் மாமனாருக்கும் இரவில் நடந்தது எதுவும் ஞாபகம் இருக்கவில்லை. போலீசும் குற்றவாளியின் போனை எவிடன்ஸாக சேகரிக்கவில்லை. யாரும் என் மீது சந்தேகப்படாதால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது. அதே மாதிரி எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க மறுத்த கலெக்டர் காயத்ரியும் இதே முறையில் நேசனை வைத்து கொன்றேன். இப்போது நான் புறா கொலைக்காரன் ஆகிவிட்டேன். இந்த 2 கொலைகளுக்கும் நான் தான் காரணம் என்று எப்படியோ புரிந்து கொண்ட நிரஞ்சன் என்னிடம் அது பற்றி கேட்க ஆரம்பித்ததும் இவனால் எனக்கு எப்படியும் ப்ராப்ளம் வரும் என்று எண்ணி அவனையும் சீஃப் டாக்டர் மூலமாகவே கொன்றேன். இதை கொலை செய்து முடித்ததும் சீஃப் டாக்டரை எழுப்ப முடியாதபடி நேத்ரன் அந்த போனை எடுத்துக்கொண்டு போனதால் தான் நான் மாட்டிக்கொண்டேன். நேத்ரன் விசாரணையில் எங்கே என்னை கண்டுபிடித்து விடுவானோ என்ற பதட்டத்தில் தான் நேத்ரனையும் ஹிப்னாட்டஸிற்கு உட்படுத்தினேன். அதற்கு முன்பு அதை என் மாமியாரிடம் செய்து பார்த்தேன். அவங்க முழுவதும் ரிங்டோனின் கண்ட்ரோலுக்கு வராத போதே நான் சுதாரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் நேத்ரன் சோதனை செய்து அதில் தோல்வியடைந்தேன். இந்த முறையில் கொலை செய்தால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று நான் நினைத்திருக்க ஏஎஸ்பி அதனை உடனே கண்டுபிடித்து விட்டுதான் இந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட் என்றான் ஜெகதீசன். அப்பாடி, ஒவ்வொரு கொலைக்கான காரணத்தையும் கொலையாளியும் கண்டுபிடித்து விட்டோம் என்று ஆஸ்வாசமானார்கள் நேத்ரனும் வாசனும். நேசனின் போன் காணாமல் போய்விட்டது. அதை நான் தான் எடுத்து வைத்திருக்கிறேன். போலீசின் கண்ணில் அது படாமல் இருக்க வேண்டும் என்றான் ஜெகதீஷ். ஒரு வழியா எல்லா கொலைக்கான காரணங்களும் ஏஎஸ்பியிடம் சொல்லச் சென்றான் நேத்ரன். இந்த கதைக்கு இங்கேயே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்து அவனை அழைத்து சென்றார்கள். சில வருடங்கள் கழித்து நான் அப்போதே சொன்னேன், பூமியில் இருக்கும் மனிதர்களை நம்பாதே, அவர்கள் ரொம்ப புத்திசாலிகள். ரிங்டோனை அனுப்பி அவர்களை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி கொலை செய்ய வைத்து பூமியை எளிதாக கைப்பற்றி விட முடியாது என்று. நீ கேட்காமல் அனுப்பினார். அந்த முயற்சியை நாம் தோற்று போனதும் இல்லாமல் அவர்கள் அதே டிவைஸை விண்கலத்தில் பொருத்தி நம் உலகிற்கு ரிங்டோன் அனுப்பி இருக்கிறார்கள். என்னை மன்னித்து விடு நண்பா. நீ சாவதற்கும் உன்னை நான் கொலை செய்வதற்கும் நீ அனுப்பிய ரிங்டோன் தான் காரணம் என்று மன்னிப்பு கேட்டியபடியும் தன் நண்பனான ஏலியனை குத்தி கொன்றது இன்னொரு ஏலியன். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.